Hello friends, welcome to Learners Forum. கண்ட்ரோல் சிஸ்டம்ல இப்போ நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற டாபிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ வந்து ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும் அண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிற பேசிக்கா நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு சிஸ்டமை கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டம்க்கு கொடுக்குற இன்புட் வந்து பவுண்டடா இருக்கும்போது, அதாவது ஃபைனைட் வேல்யூல எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ பவுண்டட் இன்புட் கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் பவுண்டடா இருந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிஐபிஓ கண்டிஷனை ஃபாலோ பண்ற சிஸ்டம் எல்லாமே ஸ்டேபிள் சிஸ்டம். சப்போஸ் பவுண்டட் இன்புட்டுக்கு நமக்கு அன்பவுண்டட் அவுட்புட் கிடைச்சது அப்படின்னா அப்ப இருக்க சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கிளாசிபிகேஷன் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டமுக்கு. இப்ப இதுல கண்ட்ரோல் சிஸ்டம்ல வந்து இந்த சிஸ்டமை நம்ம 4 டைப்ஸா ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேபிள். ஸோ ஸ்டேபிள் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்பதான் பார்த்தோம், பவுண்டட் இன்புட் அண்ட் பவுண்டட் அவுட்புட். அண்ட் அன்ஸ்டேபிள் அப்படிங்கும்போது பவுண்டட் இன்புட்டுக்கு நமக்கு அன்பவுண்டட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ டெக்னிக்கலா இந்த டைப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து நம்ம ஒரு கிளாஸ் ரூமை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் ரூம்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ரெசன்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிக்க போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் அ டீச்சர். ஸோ டீச்சர் இங்க ப்ரெசென்டா இருக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிசிப்ளின்டா ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷனை தான் வந்து நம்ம ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் கண்டிஷன் நம்ம இன் ஆப்சன்ஸ் ஆஃப் டீச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டீச்சர் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்க மாட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க இங்கன்னு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம அன்ஸ்டேபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேர்ட் வந்து கண்டிஷனலி ஸ்டேபிள். ஸோ கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படிங்கும்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளார வந்துட்டு போறாங்க. ஸோ அந்த 5 மினிட்ஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொசிஷன் எல்லாமே வந்து ஃபிக்ஸடா ஒரு இடத்துல நம்ம இருப்போம். அண்ட் டீச்சர் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம அங்க இங்கன்னு மூவ் ஆயிடுவோம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குறிப்பிட்ட அதாவது அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளார மட்டும்தான் நமக்கு இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படிங்கிற லாஸ்ட் டைப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஸோ 2 கண்டிஷன்ல அதாவது பிரசன்ஸ் ஒரு கண்டிஷன்லையும் ஆப்சன்ஸ் ஒரு கண்டிஷன்லையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டுத்துக்குமே நடுவில் மூவ் ஆகி வர மூமெண்ட் தான் வந்து நம்ம மார்ஜினலி ஸ்டேபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்னிக்கலா இப்போ இதை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேபிள் அப்படிங்கிறது வந்து பவுண்டட் இன்புட் கொடுத்து பவுண்டட் அவுட்புட் கிடைக்கிற கண்டிஷன். அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது பவுண்டட் இன்புட் கொடுத்து அன்பவுண்டட் அவுட்புட் கிடைக்கிற கண்டிஷன். தேர்ட் கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படிங்கும் போது சர்டைன் ரேஞ்ச் ஆஃப் இன்புட்டுக்கு மட்டும்தான் நமக்கு அவுட்புட் பவுண்டடா கிடைக்கும். அண்ட் அதை தவிர மீதி எல்லா இடத்துலயும் நமக்கு அன்பவுண்டடா கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் மார்ஜினலி ஸ்டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ மார்ஜினலி ஸ்டேபிள்ல நமக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும் பவுண்டட் இன்புட் கண்டிஷனுக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்க்கு நடுவுல தான் நமக்கு இந்த மார்ஜினலி ஸ்டேபிள் கண்டிஷன் வேரி ஆயிட்டே இருக்கும். ஸோ கிராஃபிக்கெல்லாம் ஸ்கெச் பண்ணும்போது ஸ்டேபிள்ல நமக்கு எப்படி இருக்கும்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு நமக்கு இந்த மாதிரி இன்புட் அதாவது பவுண்டடா இங்க இருக்கு. இதை நம்ம அவுட்புட்ல எடுத்தோம் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும்போது நமக்கு மறுபடியும் பவுண்டட் அவுட்புட்டே கிடைக்கும். அண்ட் அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல இப்ப இந்த மாதிரி ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா அன்பவுண்டடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதனுடைய அவுட்புட் இப்போ குறிப்பிட்ட இதாவது இந்த ரேஞ்ச்குள்ளர மட்டும் நமக்கு ஸ்டேபிளா இருக்கும், அதாவது பவுண்டடா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்பவுண்டடா போயிடும். அண்ட் மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் அதாவது இப்போ ஒரு சிஸ்டம்ல -5ல இருந்து 5 வரைக்கும் தான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு நடுவுல தான் நமக்கு சிக்னல் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட்ல அதாவது ஒரே ஆம்ப்ளிடியூடோட நமக்கு வேரி ஆகும். இப்போ ஜென்ரலா ஸ்டெபிலிட்டியை வந்து எப்படி ஒரு 4 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் லொகேஷன் ஆஃப் போல்ஸை பொறுத்து இந்த ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம்ஸ் நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா கொடுத்திருக்க சிஸ்டம்ல எல்லா போல்ஸுமே நமக்கு லெஃப்ட் ஹாஃப் பிளேன்ல எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அப்ப வந்து நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் செகண்ட் கண்டிஷன் ஏதாவது ஒரே ஒரு போல் நமக்கு ரைட் ஹாஃப் பிளேன்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்ட்டு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன்ல நமக்கு இமேஜினரி ஆக்சஸ்ல ஏதாவது போல்ஸ் இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். அண்ட் 1 ஆர் மோர் போல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் ரிப்பீட்டடா இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன்ல நமக்கு சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். இன்கேஸ் நமக்கு போல்ஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து சிஸ்டம் அன்ஸ்டேபிள் அப்படின்னு ஆகும். ஸோ இதை வந்து கிராஃபிக்கலா இப்போ ஸ்கெச் பண்ணி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹாஃப் பிளேன்ல இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய எஸ் பிளேனா எடுத்திருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹாஃப் போல்ஸ்ல இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகும்போது நமக்கு சிஸ்டம் வந்து இது ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன்ல நமக்கு இப்போ ஒரு 3 போல்ஸ் இருக்கு. அதுல ஒரே ஒரு போல் மட்டும் ரைட் ஹாஃப்ல இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு போலா இருந்துச்சுனாலும் ரைட் ஹாஃப்ல எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேபிள் சிஸ்டம். அண்ட் தேர்ட் கண்டிஷன், ஸோ நம்மளோட இமேஜினரி ஆக்சிஸ் வந்து இந்த ஆக்சிஸ் தான். இப்ப இதுல நமக்கு ஒரு போல் இருக்கு அப்படிங்கும்போது இந்த 2 போல்ஸ் நான் ரிப்பீட்டடா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே போல் வேல்யூ நமக்கு 2 டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னா அன்ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இதுதான் லொகேஷன் ஆஃப் போல்ஸை பொறுத்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படிங்கிற சிஸ்டம் கிளாசிபிகேஷன். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி 2 இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆஸ் போல்ஸ் அப்ரோச்சஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜின், அதாவது இப்போ நம்மளோட எஸ்பிளைன் இப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் போல் இங்க இருக்கு, செகண்ட் போல் இப்படி இருக்கு. இந்த போல்ஸ் வந்து ஆரிஜின் அதாவது இந்த 0th பொசிஷனை நோக்கி இப்படி மூவ் ஆயிட்டே போச்சு அப்படின்னா இங்க நமக்கு ஸ்டெபிலிட்டி குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். ஏன்னா இங்க 0 தாண்டி ரைட் ஹாஃப்ல ரீச் ஆகும்போது நமக்கு சிஸ்டம் அன்ஸ்டேபிளுக்கு மூவ் ஆகும். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் இருக்கும்போது நமக்கு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ரைட் சைட் அதாவது ஆரிஜினை நோக்கி போகும்போது நமக்கு ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா போல் க்ளோஸ் டு ஆரிஜின் இஸ் கால்ட் த டாமினன்ட் போல். ஸோ இந்த ஆரிஜின் பக்கத்துல என்ன போல் இருக்கோ அந்த போல தான் நம்ம டாமினன்ட் போல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டெபிலிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் RH கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க, ரூத் ஹர்வர்ட்ஸ் கிரைட்டீரியா. செகண்ட் ரூட் லோக்கஸ், தேர்ட் போர்டே பிளாட் மெத்தட், ஃபோர்த் நைக்விஸ்ட் பிளாட் அண்ட் லாஸ்ட் நிக்கோலஸ் ஸ்டார். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டெபிலிட்டியை கால்குலேட் பண்ணணும். இது ஒவ்வொரு மெத்தடா நம்ம டீடைல்டா பார்த்துட்டு அதுக்கு ஓரியன்டான ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா கூட நம்ம சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆல் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் இன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் மஸ்ட் ஹேவ் சேம் சைன். ஸோ எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பிளஸ் சைன் இருக்கணும், இல்லைன்னா மைனஸ் சைன் இருக்கணும், மாறி மாறி இருக்கக்கூடாது. செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆல் தி பவர்ஸ் ஆஃப் எஸ் மஸ்ட் பி பிரசன்ட் இன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா கூட சிஸ்டம் வந்து நமக்கு அன்ஸ்டேபிளா ஆயிடும். அண்ட் அதே நேரத்துல இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா டைரக்டா நம்மளால ஸ்டேபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபர்தரா இன்னும் இந்த மெத்தட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இருக்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் SQ + 2S² + S + 4 = 0 அப்படின்னு இருக்கு. இங்கே பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. அண்ட் S பவர்ஸ் வந்து நமக்கு எல்லா பவர்ஸுமே இருக்கு, அதாவது S⁻3, நெக்ஸ்ட் S⁻2, நெக்ஸ்ட் S⁻1, இங்க S⁻0 which is 1 அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து இங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா SQ + 2S² + 4 அப்படின்னு இருக்கு. இங்க பவர் 3, 2, இங்க நமக்கு S⁻0 அப்படின்னு தான் இருக்கு. S⁻1 பவர் வந்து நமக்கு இங்க மிஸ்ஸிங்கா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு அன் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல நமக்கு சைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சேமா இல்ல, நடுவில் ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால இந்த சிஸ்டமுமே வந்து இட் பிலாங்ஸ் டு அன் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி பத்தின இன்ட்ரோடக்ஷன். இப்போ நெக்ஸ்டா நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் மெத்தடான RH கிரைட்டீரியா. ஸோ இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷனா ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே ஒரு எஸ்பிளைன்ல எல்லா போல்ஸுமே நமக்கு லெஃப்ட் ஹாஃப் பிளேன்ல எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துருப்போம். அண்ட் இருக்கிற போல்ஸ்ல ஏதாவது ஒரு போலாவது நமக்கு RHS அதாவது ரைட் ஹாஃப் ஆஃப் எஸ்பிளைன்ல இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு சிஸ்டம் அன்ஸ்டேபிள் அப்படின்ட்டு ஆயிடும். ஸோ ஜென்ரலா இந்த போல்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து கிடைக்கிற ரூட்ஸை தான் நம்ம போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். S² + 2S + 1 = 0. ஸோ இங்க S உடைய பவர் வந்து நமக்கு 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இதனுடைய ஆர்டர் 2 அப்படிங்கிறதுனால இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டரோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. ஸோ ரூட்ஸும் நமக்கு இங்க கம்மியா கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு
இந்த எஸ்ஸோட வேல்யூ நம்ம 5 அப்படின்னு ரைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அப்ப நமக்கு ரூட்ஸ் வேல்யூவும் இங்க 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 5 ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸிட்டிய ஓவர் கம் பண்றதுக்கான மெத்தட் தான் வந்து இந்த ரவுத் அரே மெத்தட். ஸோ ஹையர் ஆர்டர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல வந்து நம்ம நெறைய போல்ஸ் கண்டுபிடிக்கும்போது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அத ஓவர் கம் பண்ற மெத்தட் தான் இந்த ரவுத் அரே மெத்தட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரவுத் டேபிள இங்க ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த டேபிள நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ எடுத்து நம்ம டேபுலேட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்ப அவுட்லைனா இதோடைய ஸ்டெப்ஸ மட்டும் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப்பா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த டேபிளுடைய ஃபர்ஸ்ட் காலம்ல நமக்கு நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எவ்ளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனுடைய வேல்யூ நமக்கு 0வா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். இன் கேஸ் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் வந்து நாட் ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சு அப்படின்னா, சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இங்க நாட் ஈக்குவல் டூ 0 அப்படிங்கும்போது, இங்க ஏதாவது ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க எவ்ளோ வேல்யூ கிடைக்குதோ, அதுதான் வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரைட் ஹால்ஃப் ஆஃப் எஸ் பிளேனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் ரவுத் அரே மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஸோ இப்ப இதனுடைய டெஃபினிஷன பார்த்துட்டு, இந்த டேபிள நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் RH criterion அப்படின்றது வந்து, it is an algebraic method that provides information on stability of LTI system that has characteristic equation with constant coefficients. ஸோ இதுல நம்ம இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, LTI சிஸ்டம். ஸோ லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமுக்கு ஸ்டெபிலிட்டியை அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் இந்த RH கிரைட்டீரியன். அண்ட் இப்ப இருக்கிற இந்த LTI சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல நமக்கு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும் அண்ட் அதே மாதிரி சிஸ்டம் வந்து லீனியர் டைம் இன்வேரியண்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்க்கு மட்டும்தான் நம்ம ஸ்டெபிலிட்டியை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை பார்த்துட்டு இதுக்கு நம்ம இந்த டேபிள் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க நம்ம ஜென்ரலைஸ்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனா a0 s power n plus a1 into s power n minus 1 plus a2 s power n minus 2 plus a3 s power n minus 3 till an into s power n minus n. அதாவது இந்த டேர்ம் n minus n நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. ஸோ லாஸ்ட் டேர்ம் நமக்கு இங்க an அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நமக்கு a0, a1, a2 அப்படின்னு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அண்ட் s உடைய பவர் வந்து இங்க டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ரவுத் அரே எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஹாரிசான்டல் லைன் அண்ட் ஒரு வெர்டிக்கல் லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அண்ட் ஃபர்ஸ்டா நம்ம வந்து இங்க ஹையஸ்ட் பவர் ஆஃப் s என்ன இருக்கோ அதை நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க s பவர் n அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நம்ம இங்க எழுதியிருக்கோம். அண்ட் செகண்ட் அதுக்கு அடுத்து இருக்க எஸ் பவர் வேல்யூவை வந்து நம்ம இங்க கீழே ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இங்க செகண்டா இருக்கிற எஸ் பவர் வந்து n மைனஸ் ஒன். ஸோ எஸ் பவர் n மைனஸ் ஒன் அப்படிங்க ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோவை ஃபில் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல எது ஈஸியா இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எஸ் பவர் n-க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டேர்மா ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம இங்க a0 அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்த டேர்ம் ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ a0 அண்ட் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வேல்யூ நமக்கு a2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க நம்ம a2 அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் a3யை விட்டுட்டு அதுக்கடுத்த ஆல்டர்னேட் வேல்யூ நமக்கு இங்க a4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு a4 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எஸ் பவர் n மைனஸ் ஒன் இதனுடைய கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்குன்னா a1 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது ஆல்டர்னேட் வேல்யூஸை நம்ம எழுதணும். a1க்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வேல்யூவா நமக்கு இங்க என்ன இருக்கு a3 அப்படின்னு இருக்கு. ஸோ a3 அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு a5 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ a0 நம்ம இங்க ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜிக்ஸாக்ல இந்த வேல்யூஸை நம்ம அப்படியே கண்டினியூஸா ஃபில் பண்ணணும். ஸோ a0 நெக்ஸ்ட் a1 அப்படிங்கும் போது அதை நம்ம கீழே ஃபில் பண்ணிக்கணும். ஸோ a0, a1, நெக்ஸ்ட் a2, a3, நெக்ஸ்ட் a4, a5. ஸோ இந்த மாதிரி இங்க ஜிக்ஸாக் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கொடுத்திருக்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருக்க எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸையும் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் அடுத்த ரோவை ஃபில் பண்ணணும். இப்போ எஸ் பவர் n மைனஸ் ஒன் லாஸ்டா இருக்கு. நெக்ஸ்டா நமக்கு இங்க எஸ் பவர் n மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரோவை ஃபில் பண்றதுக்கு
இப்போதைக்கு இதுக்கு நம்ம டெம்பரரியான வேல்யூவா B1, B2, B3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த B1, B2, B3யோட வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 ரோஸை வச்சுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு மேல என்ன வேல்யூ இருக்குன்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ A1 நமக்கு இங்க இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ A1 into A2, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி A0 into A3 இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி நம்ம பார்க்கும்போது இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ இன்க்ரீசிங் அப்படின்னாலே பிளஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ A1, A2 அப்படின்னு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு டிக்ரீசிங்ல இருக்கு. ஸோ டிக்ரீசிங் ஆர்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம குறையுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு நெகட்டிவ் சைனை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, A1, A2 மைனஸ் செகண்ட் டேர்ம் A0, A3 divided by இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ A1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் B1க்குரிய வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி B2க்கு ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அகைன் நம்ம A1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இப்போ செகண்ட் வேல்யூ. ஸோ A1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்போ A4க்கு ஃபில் பண்ணணும். ஸோ A1 அண்ட் A4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ A1, A4 அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ டிக்ரீசிங் டேர்ம். ஸோ இந்த A0ல இருந்து இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். டிக்ரீசிங்ல இருக்கிறதுனால இப்போ ஒரு நெகட்டிவ் சைனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இங்க நமக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா, A0 into A5 அப்படின்னு இருக்கு, டிவைடட் பை அகைன் த சேம் வேல்யூ. ஸோ A1. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் B3க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ B3க்கு அகைன் A1ல தான் எடுத்துக்கணும். இங்க நமக்கு என்ன டேர்ம் இருக்கோ அந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம மைனஸ் பண்ணி டிவைடட் பை A1 அப்படின்னு ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு நமக்கு A6 அண்ட் A7 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு A1 into A6 மைனஸ் செகண்ட் டேர்ம் A0 into A7 டிவைடட் பை A1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு B1, B2, B3ல கிடைச்சிருக்க வேல்யூஸ். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, S power n minus 3, S power n minus 4 அப்படின்னு எல்லா டேர்ம்ஸும் ஃபில் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஃபில் பண்ணும்போது அகைன் இப்போ ஒரு டெம்பரரி வேரியபிளா நம்ம C1, C2, C3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ C1 வேல்யூவை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க 2 ரோஸ் எடுத்துக்கணும். ஸோ அதாவது இந்த 2 ரோஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ C1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க B1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ B1 into A3. ஸோ B1, A3 மைனஸ் இப்போ செகண்ட் டிக்ரீசிங்ல இருக்கு. ஸோ மைனஸ் A1 into B2 டிவைடட் பை, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ B1. ஸோ அதை நம்ம இங்க ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி C2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அகைன் B1 எடுத்துக்கணும். ஆனா அதுக்கு அடுத்த ரோல. ஸோ B1ல இருந்து இப்போ இந்த A5 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ B1, A5 மைனஸ் செகண்ட் டேர்ம் A1 into B3, A1, B3 divided by இதே வேல்யூ. ஸோ B1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கான்ஸ்டன்ஸை ஃபில் பண்ணணும். இதே மாதிரி நம்ம ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி லாஸ்டா S power 0, அதாவது கான்ஸ்டன்ட் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே கான்ஸ்டன்டா கிடைக்கிற வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல நமக்கு இங்க என்ன வேல்யூ கிடைச்சிருக்கோ அதே வேல்யூ நமக்கு இங்க கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டா நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு இங்க கிடைக்கிற வேல்யூவும் இதுவுமே மேட்ச் ஆயிருக்கும். ஸோ இங்க நமக்கு A power n உடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்படிதான் நம்ம ஒரு ரவுட் டேபிளை ஃபாலோ பண்ணணும். இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். ஸோ ஒன்ஸ் இந்த டேபிளை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கா இல்ல அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்ம் பண்ண இந்த ரவுட் டேபிளில் ஃபாலோ பண்ண வேண்டிய க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேபிளை ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த டேபிளில் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே சைன் இருக்கணும். அதாவது எந்த விதமான சைன் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ப்ளஸ்ல இருந்து மைனஸோ இல்லைன்னா மைனஸ்ல இருந்து ப்ளஸ்ஸோ வந்து நமக்கு சைன் சேஞ்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சப்போஸ் நமக்கு சைன் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம இதை 2 கண்டிஷனாக பிரிச்சுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் வந்து 0வா இருக்கும்போது நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். நாட் ஈக்குவல் டு 0, அதாவது இங்க ஏதாவது நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ இருக்கு அப்படின்னா அப்ப வந்து சிஸ்டம் அன்ஸ்டேபிளா மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ல நமக்கு இங்க எவ்வளோ ஃபைனைட் வேல்யூஸ் கிடைச்சிருக்கோ இது வந்து இட் ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரைட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளேன். ஸோ இதுதான் பேசிக் ரவுட்ஸ் கிரைட்டீரியா. இப்போ நம்ம பார்த்த தியரட்டிக்கல் கான்செப்ட் எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த டேபிளை எப்படி ஃபார்ம் பண்றது அண்ட் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு டிஃபைன் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ.
ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் s cube plus 2s square plus 3s plus 1 is equal to 0 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம ரவுட் டேபிளை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டு கொடுத்துருக்க இந்த சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்கா இல்லை அன்ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹாரிசாண்டல் லைன் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் பவராக என்ன இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ s cube அண்ட் செகண்ட் வேல்யூ நமக்கு s ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ s ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் s cube இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய கோஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்கு 1 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு டேர்மா ஃபில் பண்ணலாம். செகண்ட் டேர்ம் வந்து நமக்கு 2 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நம்ம கீழே ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ரோல ஃபில் பண்ணணும். ஸோ 3 அண்ட் அதுக்கு அடுத்த டேர்மை நம்ம கீழே ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 2 ரோஸை நம்ம இங்கே ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் s பவர் 1 ஃபில் பண்ணணும். அதாவது இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்ம் ஃபில் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 ரோஸோட வேல்யூஸை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ 2 into 3 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் மைனஸ் 1 into 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 2 into 3 மைனஸ் 1 into 1 டிவைடட் பை இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ 2. ஸோ 2 3s are 6 மைனஸ் 1 by 2 is equal to 5 by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரோவோட ஃபர்ஸ்ட் டேர்மாக நமக்கு 5 by 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு இதுக்கு அடுத்த வேல்யூஸ் இங்கே ரெண்டுமே இல்லை. ஸோ 0 தான் நமக்கு ஆகும் மல்டிப்ளை பண்ணோம்னா. ஸோ 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் s பவர் 0 எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரோ அதாவது இந்த s பவர் 1 அண்ட் s பவர் 2 இந்த 2 ரோஸை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5 by 2 into 1 minus 2 into 0 divided by இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மாக நமக்கு 5 by 2 அப்படின்னு இருக்கு. ஸோ 5 by 2 minus 0 divided by 5 by 2 அப்படின்னு கிடைக்கும் which is equal to 1. நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் இங்கே லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இங்கே ஃபைனலைஸ்டாக கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இங்கேயும் நமக்கு 1 அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம டேபிளை ஃபார்ம் பண்ணிட்டோம். நமக்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா 1 2 5 by 2 and 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரைட்டீரியாவை செக் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே எல்லாமே நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0வா இருக்கிறதுனால கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து இட் பிலாங்ஸ் டு அ ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு அன்ஸ்டேபிளுக்கு எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள் s cube plus 4s square plus s plus 6 equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம டேபிள் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவராக நமக்கு s cube இருக்கு. செகண்ட் நமக்கு s ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. s cubeோட வேல்யூ 1 அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே ஆல்டர்னேட்டாக நம்ம ஃபில் பண்ணிட்டு வரலாம். ஸோ 1 நெக்ஸ்ட் டேர்ம் 4 நெக்ஸ்ட் டேர்ம் 1 அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் 6 அண்ட் அடுத்த டேர்ம் இல்லை. ஸோ 0 அப்படின்ட்டு ஆயிரும். இப்போ s பவர் 1 ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த டேர்மை ஃபில் பண்ணுறதுக்கு 4 into 1 மைனஸ் செகண்டாக நமக்கு 1 into 6 அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை 4. This is equal to 4 minus 6 by 4 which is equal to minus 2 by 4 which is equal to minus 1 by 2 அப்படின்னு இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். இந்த டேர்மை நம்ம ஃபில் பண்ண முடியாது 0 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு 0ன்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் s பவர் 0 டேர்ம் ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ மைனஸ் 1 by 2 into 6 மைனஸ் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை மைனஸ் 1 by 2 which is equal to இங்கே நமக்கு மைனஸ் 1 by 2 ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு 6 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ தான் நமக்கு இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் காலம்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1 பாசிட்டிவ் தான் இருக்கு 4 பாசிட்டிவ் தான் இருக்கு. ஆனால் இங்கே நமக்கு மைனஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது 4ல இருந்து மைனஸ் 1 by 2ல நமக்கு ஒரு சைன் சேஞ்ச் பிளஸ்ல இருந்து மைனஸ் இங்கே மாறி இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சைன் சேஞ்ச். இங்கே நெகட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் டேர்ம் நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இங்கிருந்து இங்கே நமக்கு இன்னொரு சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த காலம்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் வந்து நமக்கு 2 வேல்யூல இருக்கு. ஸோ 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ கொடுத்துருக்க சிஸ்டம் வந்து இட் பிலாங்ஸ் டு அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம் அண்ட் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இங்கே 2வா இருக்கிறதுனால இந்த சிஸ்டம்ல நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரைட் ஹாஃப் ஆஃப் s plane is equal to 2 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ நமக்கு ரைட் ஹாஃப்ல 2 போல் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்க ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி தான் குடுத்திருக்க சிஸ்டம வந்து நம்ம RH கிரைட்டீரியா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இதுல நமக்கு 2 ஸ்பெஷல் கேஸஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் எனி ரோ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரவுட் டேபிள் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க வேல்யூல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நமக்கு ஏதாவது ஒரு ரோல 0வா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெஷல் கேஸ். இப்ப நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்க வேல்யூல பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு 0ன்னு இருக்கு. ஸோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம இந்த S1 வேல்யூ ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, 0 into 1 minus 2 into 1 divided by 0 அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ anything by 0 நமக்கு இங்க infinite அப்படின்ட்டு ஆயிடும். ஸோ எந்த டேர்ம்ஸுமே நம்மளால இங்க கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பெல்லாம் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் எனி ரோ வந்து நமக்கு 0வா இருக்கோ, அப்ப இந்த கரெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்டா நம்ம எங்க நமக்கு 0 இருக்கோ அந்த 0க்கு பதிலா எப்சிலான் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பரா நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எலிமெண்டா. செகண்ட் ஸ்டெப் வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இருக்கிற இந்த ரவுட் அரேவை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி ஆஸ் யூஷுவலா நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுவோமோ அதே மாதிரி லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் லாஸ்டா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல எவ்வளோ சைன் சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே ஸ்டெப் தான். ஆனா இப்ப நம்ம எப்சிலான் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால லிமிட் எப்சிலான் டென்ஸ் டு 0 அப்படின்ற கண்டிஷனை அப்ளை பண்ணிட்டு நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப நமக்கு சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கா இல்ல அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்க வேல்யூ 0வா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செஞ்சு பார்த்து இதை இன்னுமே பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள இன்னொரு டைம் எழுதிக்கலாம். ஸோ s பவர் 4 s பவர் 3 நமக்கு இங்க என்ன வேல்யூ இருக்குன்னா 1 3 and 2 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வேல்யூல 2 1 and 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க நமக்கு s ஸ்கொயர் டேர்ம்ல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் 0வா இருக்கு. ஸோ இதை நம்ம எப்சிலானை இப்போ ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ எஸ் ஸ்கொயர் இங்கே நமக்கு எப்சிலான் அப்படின்ட்டு மாறும். ரிமைனிங் டேர்ம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 1 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ எஸ் பவர் 1ஓட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு எப்படி மாறும் அப்படின்னா எப்சிலான் இன்டூ 1 மைனஸ் 2 இன்டூ 1 டிவைடட் பை எப்சிலான் அப்படின்னு நமக்கு இந்த டேர்ம் மாறும். ஸோ எப்சிலான் மைனஸ் 2 டிவைடட் பை எப்சிலான் அப்படின்ட்டு இங்கே மாறும். நெக்ஸ்ட் இங்க ஃபில் பண்றதுக்கு இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 எப்சிலான் இங்க நமக்கு எந்த டேர்முமே இல்லை. ஸோ 0 மைனஸ் 0 டிவைடட் பை எப்சிலான் அப்படின்னு நமக்கு இங்க மாறும் which is equal to 5. நெக்ஸ்ட் நம்ம எஸ் பவர் 0 டேர்மை ஃபில் பண்ணணும். ஸோ எஸ் பவர் 0ஓட வேல்யூவை நமக்கு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். எப்சிலான் மைனஸ் 2 இன்டூ எப்சிலான் இன்டூ 1 மைனஸ் எப்சிலான் இன்டூ 5 டிவைடட் பை இந்த என்டையர் டேர்ம் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்சிலான் டென்ஸ் டு 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணணும். நமக்கு இங்க 2 டேர்ம்ல இந்த வேல்யூ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். எப்சிலான் மைனஸ் 2 டிவைடட் பை எப்சிலான் அப்படின்னு இருக்கு. இதுல லிமிட் எப்சிலான் டென்ஸ் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 மைனஸ் 2 டிவைடட் பை 0 which is equal to மைனஸ் 2 by 0 which is equal to இன்ஃபைனைட் அப்படின்ட்டு நமக்கு இங்க மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு இங்க இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் செகண்டா இருக்கிற இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்சிலான் மைனஸ் 2 டிவைடட் பை எப்சிலான் மைனஸ் 5 எப்சிலான் டிவைடட் பை எப்சிலான் மைனஸ் 2 டிவைடட் பை எப்சிலான் அப்படின்னு இருக்கு. இந்த டேர்ம்ல நம்ம 0 அப்ளை பண்ணணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எப்சிலான் மைனஸ் 2 மைனஸ் 5 எப்சிலான் ஸ்கொயர் டிவைடட் பை எப்சிலான் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எப்சிலான் மீதி கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம லிமிட் எப்சிலான் டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2 டிவைடட் பை மைனஸ் 2 which is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க வேல்யூஸா என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1 2 எப்சிலான் அண்ட் நெக்ஸ்ட் இங்க கிடைச்சிருக்க வேல்யூ இன்ஃபினிட்டி நெக்ஸ்ட் 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க நமக்கு மைனஸ் 2 by 0 ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ நமக்கு இதுதான் கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் காலமோட வேல்யூஸ். இப்போ இதுல நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இங்க பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஒரு சைன் சேஞ்ச் நமக்கு இருக்கு. அகெயின் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் செகண்ட் சைன் சேஞ்ச் வந்து நமக்கு இங்க நடந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் sign changes is equal to 2.
ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இஸ் ஈக்குவல் டு 2, which means கொடுத்திருக்க சிஸ்டம் வந்து it belongs to an unstable system. அண்ட் எவ்வளோ போல்ஸ் வந்து நமக்கு ரைட் ஹாஃப்ல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 போல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி அதாவது ஸ்பெஷல் கேஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் எனி ரோ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும்போது நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணணும். இப்போ செகண்ட் ஸ்பெஷல் கேஸை நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஸ்பெஷல் கேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ரோ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ரோவை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த தேர்ட் ரோ வேல்யூவில் நமக்கு எல்லாமே 0வாக இருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம ரோ ஆஃப் ஜீரோஸ் ROZ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இதுக்கு அடுத்த இருக்க வேல்யூ அதாவது S1 உடைய ரோ வந்து நம்மளால ஃபில் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரெக்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் form polynomial for row above the row of zeros. அதாவது row of zeros அப்படிங்கிற ரோ வந்து இந்த ரோ தான். இதுக்கு மேல இருக்க ரோவுக்கான பாலினாமியல் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுல இருந்து நமக்கு ஒரு பாலினாமியல் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிலரி பாலினாமியல் A of S அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஃபார்ம் பண்ணியிருக்க பாலினாமியல் A of Sக்கு நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கணும். அதாவது dA of S divided by ds. டிஃபரன்ஷியேட் A of S with respect to S அப்படிங்கிறது தான் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரோ ஆஃப் ஜீரோஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு பதிலா இங்க கிடைச்சிருக்க இந்த டெரிவேட்டிவ் அதாவது இங்க நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதனுடைய கோஃபிஷியன்ஸை வச்சு நம்ம இந்த ரோ ஆஃப் ஜீரோஸை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. S⁴ + 3s⁴ + s³ + 3s² + s + 3 = 0. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம இந்த ரவுட் அரேன்னு ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் S⁴ தான் நமக்கு ஹையஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் s⁴. ஸோ இப்போ வேல்யூஸை நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 1, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 1 அண்ட் நெக்ஸ்ட் 3. ஸோ நமக்கு இதுல ஒரு ஷார்ட்கட் கூட நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். அதாவது மல்டிபிள் வேல்யூஸ் நமக்கு இங்க இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காமனா டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ புதுசா ஃபார்ம் பண்ணியிருக்க டேபிள் S⁴, S⁴ அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு 1, 1, 1 தான் இருக்கு. நெக்ஸ்ட் காமனா இப்போ 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அகெயின் 1, 1, 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம S⁴ வேல்யூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 × 1 minus 1 × 1 divided by 1. அப்போ நமக்கு 0 அப்படின்ட்டு ஆகும். எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு இப்போ இங்கே 0 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் கேஸ். ஸோ இப்போ இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் S⁴ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி ரோ ஆஃப் ஜீரோஸ் அதாவது இந்த ரோக்கு மேலே இருக்க இந்த டேர்மை வச்சு நம்ம ஒரு ஆக்சிலரி பாலினாமியலை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷனாக என்ன கிடைக்கும் அப்படின்னா A of S is equal to இங்க நமக்கு டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா S⁴ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு. ஸோ S⁴ பிளஸ் செகண்ட் டேர்ம் வந்து அது அப்படியே நம்ம ஆல்டர்னேட் வேல்யூஸ் தான் இங்க எடுத்திருப்போம். ஸோ S² பிளஸ் S⁴. ஸோ 1 அப்படின்னு தான் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆக்சிலரி ஈக்குவேஷன். செகண்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய டெரிவேட்டிவ் அதாவது dA of S divided by ds நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4s³ plus 2s² plus கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோ ஆஃப் ஜீரோஸ் உடைய கோஃபிஷியன்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா 4 and 2 அப்படின்னு 2 கோஃபிஷியன்ட் கிடைச்சிருக்கு. அகெயின் இது 2 மல்டிபிள்ஸாக இருக்கு. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 and 1 அப்படின்னு கோஃபிஷியன்ட் கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் இப்படி பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு புதுசாக கிடைச்சிருக்க ரோ வேல்யூ ஃபார் S3. நெக்ஸ்ட் S2ஓட வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூ இப்போ நமக்கு இருக்காது. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க புது வேல்யூ ஆஃப் S3. இப்போ S2 உடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 × 1. ஸோ 2 minus 1 × 1 minus 1 divided by 2 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 × 1 2 மைனஸ் 1 × இங்கே 0 தான் இருக்கு. நமக்கு எந்த டேர்முமே இல்லை. ஸோ -0 divided by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/2 which is equal to 0.5 அப்படின்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2/2 is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்டா S⁴ எடுத்துட்டோம் அப்படின்னா அகெயின் இப்போ நமக்கு 0.5 அப்படின்னு இருக்கு. ஸோ 0.5 × 1 minus 2 × 1
டிவைடட் பை 0.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0.5 minus 2 by 0.5 which is equal to minus 3 அப்படின்னு நமக்கு இதனுடைய வேல்யூவா கிடைக்கும். இந்த டேர்ம் நமக்கு இங்க 0 ஆயிடும். அண்ட் லாஸ்டா கான்ஸ்டன்ட் வேல்யூ s பவர் 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு -3 இன்டூ இங்க நமக்கு என்ன இருக்குன்னா 1 வேல்யூ இருக்கு. அண்ட் அடுத்த டேர்ம் மல்டிப்ளை பண்றதுக்கு நமக்கு 0 தான் இருக்கு. ஸோ நமக்கு இங்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 தான் கிடைக்கும். ஸோ கான்ஸ்டன்டா நமக்கு இங்க என்ன இருக்கோ அதே தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். அதாவது 3 அப்படின்றது தான் இருக்கு. நம்ம இங்க 3 தான் எல்லாமே டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இங்க 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் s பவர் 0 ஓட டேர்ம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 1 அண்ட் இங்கே நமக்கு 2 அப்படின்னு இருக்கு. இங்கே நமக்கு 0.5 நெக்ஸ்ட் -3 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. இங்கே ஒரு சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. அகெயின் இங்கே நமக்கு இன்னொரு சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் sign change is equal to 2 which means கொடுத்திருக்க system வந்து it belongs to an unstable system. and இதுல இருந்து number of poles and right half plane பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ செகண்ட் ஸ்பெஷல் கேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இதுல இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் டிட்டர்மைன்ஸ் ஸ்டெபிலிட்டி டியூரிங் ரோ ஆஃப் ஜீரோஸ் இன் ரவுட்டர் அரே. அதாவது நமக்கு ரவுட்டர் அரேல ரோ ஆஃப் ஜீரோஸ் எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் நமக்கு ஸ்டெபிலிட்டியை எது டிட்டர்மைன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து தான் டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இதுல இருக்க ரூட்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரூட்ஸ் ஆஃப் ஆக்சிலரி ஈக்குவேஷன் கூட மேட்ச் ஆகும். அதாவது இங்க கிடைக்கிற ரூட்ஸ் வேல்யூ நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்லயுமே சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா இதுல இருக்க கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட் பவர்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து வேலிடா இருக்கும். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்பவுமே நமக்கு ஈவன் ரோல இருந்து தான் கிடைக்கும். அண்ட் இதுல கிடைச்சிருக்க ரூட்ஸ் வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா ஆரிஜின் பொறுத்து நமக்கு சிமெட்ரிக்கா இருக்கும். ஸோ போல்ஸோட லொக்கேஷன் நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஈவன் பவர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இங்கே s பவர் 5 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல நமக்கு s பவர் 4ல இருக்கும். விச் மீன்ஸ் 4 போல்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ 2 பேர்ஸ் ஆஃப் போல்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதனுடைய பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜினை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கிறதுனால நமக்கு போல்ஸ் இப்படி இருக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ரைட் ஹாஃப்ல இங்கே போல் இருக்கிறதுனால இது வந்து அன்ஸ்டேபிள்ல இருக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இமேஜினரி ஆக்சிஸ்ல 2 போல்ஸ் இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகலாம். ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 4 போல்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஆரிஜினை பொறுத்து நமக்கு சிமெட்ரிக்கா அமையலாம். அகைன் இங்க நமக்கு ரைட் ஹாஃப்ல இருக்கிறதுனால இது வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டம்ல தான் வரும். அண்ட் லாஸ்டா இமேஜினரி ஆக்சிஸ்லயே நமக்கு போல்ஸோட லொகேஷன்ஸ் அதாவது 2 போல்ஸும் ரிப்பீட்டடா ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இப்பயும் நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இதுதான் இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ். இதுதான் ஆக்சிலரி ஈக்குவேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம இந்த ஆர்ஹெச் மெத்தடோட அப்ளிகேஷன் அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ். ஸோ இந்த ஆர்ஹெச் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாமையே இதனுடைய ஸ்டெபிலிட்டியை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். இதுதான் இதனுடைய ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை கூட நம்ம இந்த ஆர்ஹெச் மெத்தடை யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ். இதுல இம்பார்ட்டண்டா இருக்கிற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து லீனியரா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால இந்த ஆர்ஹெச் மெத்தடை அப்ளை பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி எக்ஸாக்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா ரைட் ஹாஃப் பிளேன்ல இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தமே தவிர எக்ஸாக்டா அந்த போலோட லொகேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரியாது. அண்ட் அது போக கொடுத்திருக்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல நமக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ரியல் வேல்யூஸா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஆர்ஹெச் மெத்தடை யூஸ் பண்ண முடியும். ஸோ இமேஜினரியா இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகபிளா இருக்காது. அண்ட் லாஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்ஹெச் மெத்தட். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கே வேல்யூ அதாவது கொடுத்துருக்க சிஸ்டம்ல ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கே இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய வேல்யூ ஆர் ரேஞ்ச் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும்போது இந்த கேவோட மார்ஜினல் வேல்யூவையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டைன்டு ஆசிலேஷன்ஸை கூட நம்மளால
கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் தான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் RH மெத்தட். ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ண சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கா இல்ல அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கிறத நம்ம சர்டைன் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரிப்பீட்டட் வேல்யூஸ் ஆஃப் போல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் கண்டிப்பா அன்ஸ்டேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ROZ, அதாவது ரோ ஆஃப் ஜீரோஸ் கான்செப்டை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். ஸோ ஒரு RH டேபிள்ல நமக்கு மோர் தேன் 1 ROZ இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் வந்து கண்டிப்பா அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கல. ஸோ இந்த வீடியோல இதனுடைய எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்து சிஸ்டம் அன்ஸ்டேபிளா மாறுது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு ROZ, அதாவது ரோ ஆஃப் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு ரெண்டு கேசஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் நமக்கு ஜீரோவா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதாவது RH டேபிள்ல நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க வேல்யூஸ்ல ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். ஒருவேளை நமக்கு ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருந்து இங்க நமக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சில ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாவே நம்ம சால்வ் பண்ணலாம், ஸ்டேபிளா இல்ல அன்ஸ்டேபிளா அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆர்டர் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தேர்ட் ஆர்டர்ல நம்ம இங்கே எடுத்திருக்கோம். S³ + 6x² + 3s + 10 = 0. ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், அதாவது இந்த சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கா இல்லை மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கா இல்லை அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கிறத இந்த RH டேபிள் எல்லாமே நம்ம ஃபார்ம் பண்ணாம இதை டைரக்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட்கட். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 டேர்ம்ஸ்ல வந்து இந்த இன்னர்ல இருக்கிற 2 டேர்ம்ஸ், அதாவது இந்த 2 டேர்ம் S² அண்ட் S⁻1 நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி அவுட்டர் டேர்ம்ஸை நம்ம இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்னர் டேர்ம்ஸை நம்ம அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி அவுட்டர் கோஎஃபிஷியன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இன்னர்ல மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்து அவுட்டர் மல்டிப்ளிகேஷன் வேல்யூவை விட கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். இன்கேஸ் ரெண்டு வேல்யூமே நமக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் லாஸ்ட் கண்டிஷன்ல ரெண்டு வேல்யூமே பாத்தீங்க அப்படின்னா இந்த லெஸ் தேன் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி இருக்கும் போது நமக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா மாறும். ஸோ இதுதான் 3 கேசஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னர் மல்டிப்ளிகேஷன் வேல்யூவா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 6 × 3 which is equal to 18 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவுட்டர் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 × 10 which is equal to 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 18 and 10க்கு இருக்க ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 is greater than 10 அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கேசஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எப்பெல்லாம் நமக்கு கிரேட்டர் தானா இருக்கும் அப்ப நமக்கு சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொடுத்திருக்க இந்த சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு அ ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இதை வந்து நம்ம RH டேபிளை வச்சு நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னாலும் அப்பயும் நமக்கு இதே வேல்யூ தான் கிடைக்கும், சிஸ்டம் ஸ்டேபிள் அப்படின்னு. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நமக்கு டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கூட சால்வ் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. நமக்கு இங்க ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதாவது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க டைரக்டா. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கே உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ நம்ம இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷார்ட்கட்ல நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னர் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் அவுட்டர் வேல்யூஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இன்னர் கோஎஃபிஷியன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 × 4 which is equal to 32 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அவுட்டர் கோஎஃபிஷியன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 × k அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த கே வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ரிலேஷன்ஷிப் படி நமக்கு ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்க நமக்கு கிரேட்டர் தானா இருக்கணும், which means k is less than 32 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
இந்த சிஸ்டம் நமக்கு ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகுறதுக்கு கேவோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் 32 அப்படிங்கிறது தான். ஸோ ஆர்ஹெச் டேபிளை நம்ம பிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி இந்த ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதே ஒரு எக்ஸாம்பிள்ல நமக்கு மோர் தேன் 1 ROZ இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸோடைய பவர் நமக்கு 6லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆர்டர் வந்து 6. ஸோ ஈக்குவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா எஸ் பவர் 6 + 3 எஸ் பவர் 5 + 4 எஸ் பவர் 4 + 6 எஸ் கியூப் + 5 எஸ் ஸ்கொயர் + 3s + 2 = 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஆர்ஹெச் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு எஸ் பவர் 6 வேல்யூ இருக்கிறதுனால இங்க நமக்கு எஸ் பவர் 6ல மெயின்டைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு எஸ் பவர் 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த டேபிள்ல பிளாட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் நமக்கு 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் 6, 5, 3, 2 அண்ட் லாஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இங்க 0 அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எஸ் பவர் 4 உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 3 × 4 - 1 × 6 டிவைடட் பை 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 3 4s are 12 - 1 × 6 6 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 6/3 2 அப்படின்னு கிடைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 × 5, so 15 - 1 × 3, so 3 divided by 3 அப்படின்னு கிடைக்கும். which is equal to 15 - 3 12 12/3 நமக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 × 2 6 - 1 × 0 0 divided by 3 போட்டோம் அப்படின்னா இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எஸ் பவர் 4 ஓட வேல்யூஸ் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எஸ் பவர் 3 ஓட வேல்யூவை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 × 6 12 அப்படின்னு கிடைக்கும். -3 × 4 again 12. ஸோ 12 - 12 நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ நமக்கு 0 அப்படின்ட்டு மாறும். நெக்ஸ்ட் 2 × 3 6 -3 × 2 6 அப்படின்ட்டு மாறும். ஸோ 6 - 6 அகைன் நமக்கு இந்த டேர்ம் 0 அப்படின்னு தான் கிடைக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு டேர்ம்ஸ் இல்லை. ஸோ இதுல நமக்கு 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ இப்போ நமக்கு ரோ ஆஃப் ஜீரோஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ரோக்கு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதனுடைய வேல்யூஸ் நமக்கு 2 4 and 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2 இங்க எஸ் பவர் 4 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ 2 எஸ் பவர் 4 பிளஸ் அப்படியே நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 4 × s ஸ்கொயர் பிளஸ் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் 2 × s பவர் 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ 2 which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8s³ பிளஸ் 8s பிளஸ் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கோஃபிஷியன்ஸை எடுத்து நம்ம ரோ ஆஃப் ஜீரோஸ்ல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது நியூவா ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த S3 உடைய வேல்யூஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க நமக்கு 8 கிடைச்சிருக்கும் அண்ட் இங்கேயும் நமக்கு 8 அப்படின்னு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு S2 ஓட ஃபர்ஸ்ட் டேர்மா 8 4s are 32 minus 2 × 8 16 divided by 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க நமக்கு 16 divided by 8 which is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த டேர்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 × 2 ஸோ 16 minus 2 × 0 ஸோ நமக்கு 0 தான் இருக்கும் divided by 8 போட்டோம் அப்படின்னா again நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எஸ் பவர் 1 ஓட வேல்யூவை ஃபில் பண்ணலாம். ஸோ 2 8s are 16 minus 8 2s are 16 அப்படின்னு 16 - 16 நமக்கு இங்க 0 அப்படின்ட்டு ஆயிடும். நெக்ஸ்ட் டேர்ம்ல நமக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை. ஸோ 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ROZ நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு அண்ட் இந்த ரோல நமக்கு அகைன் இன்னொரு ROZ கிடைச்சிருக்கு. ஸோ இந்த செகண்ட் ROZக்கும் அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்க ரோக்கு நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ 2 இங்க நமக்கு எஸ் பவர்ல என்ன இருக்கு அப்படின்னா எஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு பிளஸ் அப்படியே ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் 2 is equal to 0 அப்படின்ட்டு மாறும். இப்போ நம்ம ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 4s which is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து இப்போ நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்க நமக்கு 4 அப்படின்ட்டு புதுசா S1 ஓட வேல்யூ நமக்கு இங்க மாறும் அண்ட் செகண்ட் டேர்ம் நமக்கு இங்க எதுவுமே இல்லை. ஸோ 0 அப்படின்னு கிடைக்கும்.
அண்ட் லாஸ்டா s பவர் 0th வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு 4 into 2 8 minus 2 into 0, so 0 divided by 4 which is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 வேல்யூ தான் நமக்கு கொஸ்டின்ல லாஸ்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கு. ஸோ இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ROZs கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய ரிசல்ட் படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 ROZ இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி இது வந்து அன்ஸ்டேபிளா மாறுது அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல நமக்கு எஸ் பவர் 6 அப்படின்ட்டு இருக்கிறதுனால டோட்டலா இதுல நமக்கு எவ்வளோ போல்ஸ் இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா 6 போல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதுல நம்மளோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் பவர்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ் பவர் 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு 4 போல்ஸ் கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னாலே போல்ஸ் வந்து நமக்கு சிமெட்ரிக்கா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஸோ போல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா 4 போல்ஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம்ல எந்த சைன் சேஞ்சஸுமே நமக்கு இல்லை. ஸோ நமக்கு ரைட் ஹாஃப்ல எந்த போல்ஸுமே இல்லைன்னு அர்த்தம். மீதி 4 போல்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு ஆரிஜினை பொறுத்து சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு நம்ம இங்க மார்க் பண்ணணும், இல்லைன்னா இங்க மார்க் பண்ணணும். இங்க போட்டோம் அப்படின்னா நமக்கு RHSல போல் இருக்கிற மாதிரி மாறும். ஸோ இங்க நம்ம இந்த போல்ஸ் இப்படிதான் லொகேட் பண்ணணும், ஒரு செட் ஆஃப் போல்ஸ். அண்ட் இன்னொரு செட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல 2 + 2 நமக்கு 4 போல்ஸ் இருக்கு. மீதி இன்னும் 2 போல் இருக்கு. ஸோ இன்னும் 2 போல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா லெஃப்ட் ஹாஃப் பிளேன்ல தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு ரைட் ஹாஃப்ல இல்லாததுனாலதான் ஃபர்ஸ்ட் காலம்ல எந்த சைன் சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இப்ப இதுல ரிப்பிட்டேஷன் ஆஃப் போல்ஸ், அதாவது இமேஜினரி ஆக்சிஸ்ல நமக்கு போல்ஸ் ரிப்பீட்டடா இருந்துச்சு அப்படின்னாலே சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா மாறும் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்திருப்போம். ஸோ கொடுத்திருக்க இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ROs இருந்துச்சு. ஸோ அதனால நமக்கு சிஸ்டம் இங்க அன்ஸ்டேபிளா மாறி இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இப்ப நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். RH கிரைட்டீரியாவோட அப்ளிகேஷன்ஸை பார்க்கும்போது ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை டிட்டர்மைன் பண்றதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டினா என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் RH கிரைட்டீரியா. ஸோ இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு க்ளோஸ் த சிஸ்டம் இஸ் டு இன்ஸ்டெபிலிட்டி. அதாவது ஒரு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா மாறுறதுக்கு எவ்வளோ கிட்ட போகுது அப்படிங்கிற அந்த மெஷர்ட் வேல்யூ தான் நமக்கு ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. ஸோ இது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா when delta is equal to 0, அதாவது அன்டாம்டு கண்டிஷன்ல நமக்கு இது நடக்கும். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற ஸ்டேபிள் வேல்யூ எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது இதுல இருக்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டைன்டு ஆசிலேஷனை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல நமக்கு கிடைச்சிருக்க ஈவன் பவர் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நமக்கு சிஸ்டம் வந்து எப்போ ரிலேட்டிவா ஸ்டேபிளா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா மார்ஜினல் ஸ்டேபிலிட்டி கண்டிஷனை மெயின்டைன் பண்ணும்போது தான். ஸோ இந்த அன்டாம்டு கண்டிஷன்ல நமக்கு சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வேரி ஆகும். அதாவது கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட்ல வந்து நமக்கு இந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன் ஃபார் SQ + 6s² + 3s + 10 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டைன்டு ஆசிலேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் இங்க ஃபார்முலால என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஈவன் பவர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல இருக்க ஈவன் பவர்ஸ் ஆஃப் S கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க 6s² அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. அண்ட் இங்க நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் 10 இருக்கு. அதாவது இங்க நமக்கு S பவர் 0 அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஈவன் பவர்ஸ். ஸோ இது நம்ம 0க்கு இப்போ ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 6s² + 10 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து s² is equal to -10/6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து S வேல்யூவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா +or-j² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி தான் வேணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா jω அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், which is equal to +or-j² அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துலயும் நம்ம இந்த ஜேவை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ω is equal to +or-√10/6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி எப்பவுமே நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கும், நெகட்டிவ்ல இருக்காது. ஸோ ω is equal to √10/6 radians per second அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ கொடுத்திருக்க சிஸ்டமுக்கான frequency of oscillation value என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10/6 அப்படிங்கிறது தான். ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியில நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதுல இருந்து எப்படி நம்ம ஸ்டேபிளாக இருக்கா இல்லை மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படிங்கும்போது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அண்ட் இதனுடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும்போது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கும்போது இந்த கே வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம RH டேபிளை நம்ம பிளாட் பண்ணணும். ஸோ இங்கே RH டேபிளில் ஃபர்ஸ்ட் வேல்யூவை நம்ம S கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் S ஸ்கொயர். ஸோ அதனுடைய வேல்யூஸை நமக்கு 1, 8, 4, K அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் S பவர் 1ஓட வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா 8 4s are 32 மைனஸ் 1 into K டிவைடட் பை 8 அப்படின்னு கிடைக்கும். இந்த டேர்ம்ல நமக்கு ப்ரொசீட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ 0 அப்படின்ட்டு மாறும். லாஸ்டா S பவர் 0 எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் நம்ம இதை ரெடியூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நமக்கு டினாமினேட்டர்ல இருக்கிறதோட கேன்சல் ஆகி ரிமைனிங் நமக்கு K அப்படின்னு தான் கிடைக்கும். அண்ட் இங்கேயும் நமக்கு கான்ஸ்டன்ட் K அப்படின்னு தான் இருக்கு. ஸோ சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா இதுல நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் நமக்கு 0வா இருக்கணும். அதாவது இந்த 32 மைனஸ் K டிவைடட் பை 8ஓட வேல்யூ வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 32 minus K is greater than 0, which means 32 is greater than K or K is less than 32 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டிய K வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம மார்ஜினலி ஸ்டேபிளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ மார்ஜினலி ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ அதாவது 32 minus K divided by 8 should be equal to 0 அப்படின்னு நம்ம போடணும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு K is equal to 32 அப்படின்னு கிடைக்கும். அதாவது K less than 32 வரைக்கும் நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். அட் த பாயிண்ட் ஆஃப் K is equal to 32ல நமக்கு சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் K is greater than 32 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் நமக்கு அன்ஸ்டேபிளா மாறிடும். ஸோ சிஸ்டம் வந்து ஸ்டேபிள்ல இருந்து அன்ஸ்டேபிளா மூவ் பண்றதுக்கு அந்த இன்டர்மீடியட்டா இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு K வேல்யூல வந்து மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டிய வேல்யூ. ஸோ ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளா இல்ல அன்ஸ்டேபிளா இல்ல மார்ஜினலி ஸ்டேபிளா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா frequency ஆஃப் ஆசிலேஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம S cube plus 8S square plus 4S plus K is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஈவன் பவர்ஸை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ 8S square plus K is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு சிஸ்டம்ல கேவோட வேல்யூவை நம்ம என்னவா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 32. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 8 ஸ்கொயர் பிளஸ் 32 is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து S square is equal to minus 32 by 8 which is equal to minus 4 அப்படின்னு கிடைக்கும். So S square is equal to minus 4 அப்படின்னா S is equal to plus or minus J2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல எஸ்க்கு பதிலா J ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் J2 அப்படின்னு மாறும். J and J கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஒமேகா is equal to plus or minus 2. இதுல நமக்கு நெகட்டிவ் வேல்யூ ஃப்ரீக்வன்சில இருக்காது. ஸோ ஒமேகா is equal to 2 radians per second அப்படிங்கிறது தான் கொடுத்திருக்க சிஸ்டமுக்கான frequency of oscillation. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஸ்டேபிளா இல்ல அன்ஸ்டேபிளா இல்ல மார்ஜினலி ஸ்டேபிளா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸ்டெபிலிட்டிக்கான நெக்ஸ்ட் மெத்தட் அதாவது ரூட் லோக்கஸை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா RH கிரைட்டீரியா, ரூட் லோக்கஸ், போடே பிளாட் அண்ட் நைக்வஸ்ட் மெத்தட் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த RH கிரைட்டீரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பேஸா இருக்கிறது வந்து க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம RH கிரைட்டீரியா மெத்தடை பார்த்துருப்போம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போற இந்த மெத்தட்ஸான ரூட் லோக்கஸ், போடே பிளாட் அண்ட் நைக்வஸ்ட் எல்லாமே வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸே. ஸோ இந்த ரூட் லோக்கஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து க்ளோஸ்டு லூப்புக்கான ஸ்டெபிலிட்டியை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருந்தாலும் சரி, இல்ல மார்ஜினலி ஸ்டேபிளா இருந்தாலும் சரி, இதுல இருக்கிற வேல்யூ ஆஃப் கே இல்லைன்னா ரேஞ்ச் ஆஃப் கேவை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் நமக்கு எந்த சிஸ்டமா இருந்துச்சுனாலும் சரி, அன்டேம்டு, ஓவர் டேம்டு இல்லைன்னா அண்டர் டேம்டு சிஸ்டமா இருந்தாலும் சரி, அதனுடைய நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ் எல்லாமே நம்மளால இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அண்ட் லாஸ்ட் ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை இந்த மெத்தட் ரூட் லோக்கஸ் யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரூட் லோக்கஸ் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரலா இருக்கிற விஷயம். அண்ட் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த RH கிரைட்டீரியா மெத்தட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் தான் வந்து RH கிரைட்டீரியா. ஸோ ரெண்டுத்துலயுமே நம்மளால ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும். பட் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி இன்னும் பெஸ்டா, அதாவது ரொம்ப ப்ராப்பரா அக்யூரேட்டா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா வர மெத்தட் வந்து ரூட் லோக்கஸ் மெத்தட் தான். ஸோ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டம் அன்ஸ்டேபிளா மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற வேல்யூவை கொடுக்கறது தான் வந்து ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. ஆனா அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வந்து சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டியை நோக்கி போற ஒரு பாராமீட்டர். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ். இப்போ இந்த ரூட் லோக்கஸ் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு டெஃபினிஷனை வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த நேம்லயே பாத்தீங்க அப்படின்னா ரூட் அண்ட் லோக்கஸ் அப்படின்னு நமக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இதுல இந்த லோக்கஸ் அப்படிங்கிறது வந்து பாத் அப்படின்ற மீனிங்கை தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் ரூட் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை தான் நம்ம இங்க ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீனிங்கை வந்து ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா இதனுடைய பேசிக் டெஃபினிஷன் நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ரூட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இது ஃபாலோ பண்ணக்கூடிய பாத் தான் வந்து நமக்கு ரூட் லோக்கஸ் அப்படிங்கிறது. ஸோ இதனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, பாத் ஃபார்ம்டு பை க்ளோஸ்டு லூப் போல்ஸ் பை வேரியிங் கே ஃப்ரம் 0 to infinity. ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு பாத் இருக்கு. ஸோ இந்த பாத் நமக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் எங்கிருந்து எண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேவோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து நமக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த கே வேல்யூ நமக்கு மூவ் ஆக ஆக இதனுடைய ரூட்ஸ் வந்து எந்த ஏரியாவை ஃபாலோ பண்ணுதோ, அதாவது எந்த பாத்தை ஃபாலோ பண்ணுதோ அதை தான் நம்ம ரூட் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆர்டரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா நமக்கு ரூட்ஸோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய ரூட்ஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் S⁵ இல்லைன்னா S⁶ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 6 ரூட்ஸ் இல்லைன்னா 5 ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அவ்வளோ ரூட்ஸை கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். ஸோ அதனாலதான் இந்த மெத்தட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓப்பன் லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். ஸோ ரூட் லோக்கஸ்ல இருக்கிற முக்கியமான பாயிண்டே வந்து இதுதான், OLTF, அதாவது ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் இந்த ரூட் லோக்கஸ் மெத்தட் இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு லூப் போல்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ரூட் லோக்கஸ் உடைய பிரான்ச்சஸ் எல்லாமே நம்ம டிரா பண்ணுவோம். ஸோ இதுல யூஸ் பண்ணக்கூடிய போல் வேல்யூஸும் வந்து இந்த OLTF கூட நமக்கு மேட்ச் ஆகும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலா இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா G அப்படின்னு யூனிட்டி ஃபீட்பேக் இருக்கும்போது டினோட் பண்ணுவோம். ஸோ இன் ஜென்ரல் இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா G into H அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா K into N divided by D அப்படின்னு இருக்கும். ஸோ நியூமரேட்டரை இங்க நம்ம N அப்படின்னு எடுத்திருக்கோம், டினாமினேட்டரை D அப்படின்னு எடுத்திருக்கோம். நியூமரேட்டரை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜீரோஸ் கிடைக்கும். அண்ட் டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போல்ஸ் கிடைக்கும். ஸோ K வந்து மல்டிப்ளைங் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த N = 0 அப்படிங்கும் போது நமக்கு ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கான ஜீரோஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய போல்ஸ் நமக்கு இங்க கிடைக்கும். இது வந்து ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து கிடைச்சிருக்க பாராமீட்டர்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம க்ளோஸ்டு லூப்புக்கு பார்க்கலாம். ஸோ க்ளோஸ்டு லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்கும், 1 + G into H = 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அகைன் நம்ம இந்த பர்டிகுலர் வேல்யூவை இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா 1 + K into N divided by D = 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம ஒரே ஈக்குவேஷனா எழுதணும் அப்படின்னா நமக்கு D + K into N = 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளோஸ்டு லூப் போல்ஸை வந்து எடுக்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கே வேல்யூவை பொறுத்து நமக்கு ரெண்டு கேசஸா பிரியும்.
இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரூட் லோக்கஸ் டெஃபினிஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம் கேவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரோவை தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ நம்ம கேஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டி ஆஃப் எஸ் பிளஸ் கே இன்டூ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கு. கே வேல்யூ ஜீரோ அப்படின்னு அப்ளை பண்ணும்போது இந்த என்டையர் டேர்முமே நமக்கு ஜீரோ அப்படின்ட்டு மாறும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு, டி ஆஃப் எஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ டி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ டி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது வந்து ஓப்பன் லூப்லேயே நம்ம பார்த்துருப்போம். இது வந்து போல்ஸ் ஆஃப் ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா போல்ஸ் ஆஃப் ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் இங்க கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ்ல என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு லாஸ்டா இதை நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். கேஸ் 2 k is equal to infinity. ஸோ லாஸ்டா நம்ம k is equal to infinity அப்படிங்கிறத தான் வந்து டெஃபினிஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ இப்போ அகைன் நம்ம இந்த இக்குவேஷன்ல k is equal to infinite அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டைரக்டா இங்க நமக்கு கேக்கு பதிலா இன்ஃபைனைட் போட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல இருந்து ஒரு டிஃபைன்டு பராமீட்டரே கிடைக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ எந்த மாதிரி அப்படின்னா k into 1 by k plus n of s divided by d of s அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ k into 1 by k அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு k and k கேன்சல் ஆகி 1 கிடைக்கும் பிளஸ் k into numerator by denominator. ஸோ அதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதுல நம்ம k ஓட வேல்யூவை வந்து இன்ஃபைனைட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு 1 by infinity இங்க 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த k நம்ம அதுக்கு முன்னாடி இங்க எடுத்துட்டு போகணும்னா 0 அப்படின்ட்டு மாறிடும். ஸோ ரிமைனிங் டேர்மா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா n of s divided by d of s is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அகைன் இது நமக்கு கிராஸ் மல்டிப்ளை ஆகி லாஸ்டா நியூமரேட்டர் அதாவது n of s is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு எதுக்கு ஈக்குவலண்டா கிடைச்சிருக்கும், ஜீரோஸ் ஆஃப் OLTF-க்கு ஈக்குவலண்டா கிடைச்சிருக்கும். ஸோ இதுல கன்சாலிடேட் பண்ண வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா whenever k is equal to 0 நமக்கு closed loop உடைய poles value வந்து open loop polesக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி k is equal to infinite அப்படிங்கும் போது closed loop poles வந்து open loop zeros-க்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு ஓப்பன் லூப் போல்ஸா இருக்கு, எண்டிங்ல ஓப்பன் லூப் ஜீரோஸா இருக்கு. இதுதான் க்ளோஸ்ட் லூப் போல்ஸுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ. ஸோ இந்த ஆர்எல் பிரான்ச்சஸ் அதாவது ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப் போல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு ஓப்பன் லூப் ஜீரோஸ்ல வந்து எண்ட் ஆகும். இதுதான் ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்டு லூப்புக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூவேஷனா இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா ஆங்கிள் அண்ட் மேக்னிடியூட் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ரூட் லோக்கஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆங்கிள் கண்டிஷனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு செக் இஃப் த பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆன் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ். ஸோ நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ்ல வந்துட்டு இந்த பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற செக் பண்றதுக்கான கண்டிஷன் தான் வந்து இந்த ஆங்கிள் கண்டிஷன். நெக்ஸ்ட் மேக்னிடியூட் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் டிட்டர்மைன்ஸ் த வேல்யூ ஆஃப் கே for points on root locus branches. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம் ரூட் லோக்கஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால k உடைய வேல்யூ இல்லைன்னா ரேஞ்சை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அதை டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த மேக்னிடியூட் கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம்ஸ்க்கு பார்க்கலாம். ஸோ இந்த சிஸ்டமுக்கு நம்மளுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 பிளஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஓப்பன் லூப் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த க்ளோஸ்டு லூப் போல்ஸ் உடைய வேல்யூஸ்ல இருந்து எல்லாமே நம்ம டிரைவ் பண்றோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போனோம்னா நமக்கு -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இமேஜரி ஃபார்ம்ல -1 பிளஸ் J0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இங்க நமக்கு இமேஜரி போர்ஷன் எதுவுமே இல்லை, ஸோ அதனாலதான் நம்ம இங்க J0 அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்ப இந்த பராமீட்டர் G of S H of S க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வேல்யூவை டிரைவ் பண்ணலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் G of S H of S is equal to ஆங்கிள் டிரைவ் பண்றதுக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா tan inverse of B by A. ஸோ இதுல இந்த B and A அப்படிங்கிறது வந்து A plus JB அப்படிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூக்கு ஈக்குவலன்ட் தான். ஸோ இங்க நமக்கு A வேல்யூவா என்ன இருக்குன்னா -1 இருக்கு அண்ட் B வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா tan inverse of 0 by -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2n plus 1 pi அப்படின்னு ஜெனரலைஸ்டு வேல்யூவா கிடைக்கும்.
அதாவது நமக்கு ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 180 டிகிரி தான் வந்துட்டு இந்த வேல்யூல கிடைக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 180 டிகிரிக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆங்கிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம்ஸுக்கு தான் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம டைரக்ட் ரூட் லோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மேக்னிடியூட் கண்டிஷனை டிரைவ் பண்ணலாம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் ஹெச் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதாவது ஜென்ரலா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எடுப்போம். இங்க ஏ வேல்யூ நமக்கு -1 அப்படின்னு இருக்கு, பி வேல்யூ 0. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மேக்னிடியூட் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆங்கிள் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் மேக்னிடியூட் கண்டிஷன். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம், நான் நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்கேஸ் நமக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஈக்குவேஷன் நமக்கு எப்படி மாறும், 1 மைனஸ் ஜி ஆஃப் எஸ் இன்டூ ஹெச் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆங்கிள் கண்டிஷன் டிரைவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்வர்ஸ் ரூட் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நமக்கு பாசிட்டிவா இருக்கும்போது அதனுடைய டெரிவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லோக்கஸ் மெத்தடுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம ரூட் லோக்கஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய பாத்துடைய டெஃபினேஷன்லேயே நம்ம பார்த்துருப்போம், கே இஸ் ஈக்குவல் டு 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு போல்ஸ் ஃபாலோ பண்ணுற பாத்து தான் ரூட் லோக்கஸ் அப்படின்னு நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். ஸோ அதுபடி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஓப்பன் லூப் போல்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அட் ஓப்பன் லூப் ஜீரோஸ். அண்ட் இந்த ஓப்பன் லூப் ஜீரோஸ் வந்து நமக்கு ஃபைனைட்டாகவும் இருக்கலாம் இல்லை இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸை பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ரூல் என்ன அப்படின்னா ரூட் லோக்கஸ் இஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் ரியல் ஆக்சிஸ். ஸோ இப்போ நம்ம இந்த ரியல் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற இந்த ரூட் லோக்கஸ் பாத், அதாவது ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் எப்போவுமே வந்து இந்த ரியல் ஆக்சிஸை பொறுத்து நமக்கு சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸை பொறுத்து நமக்கு இங்கே சிமெட்ரிக்கலாக இருக்குது. அண்ட் தேர்ட் கண்டிஷன்லையுமே நமக்கு இங்கே சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஸோ ரியல் ஆக்சிஸை பொறுத்து எப்போவுமே நமக்கு ஆர்எல் பிரான்ச் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். Second rule, number of root locus branches is equal to number of poles or number of zeros. ஸோ கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நமக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து கிடைக்கும். இது ரெண்டுத்தில் எந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தானாக இருக்கோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதனுடைய வேல்யூவை நம்ம n அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா p is greater than or equal to zeros, அதாவது போல்ஸ் வேல்யூ வந்து ஜீரோஸை விட கிரேட்டர் தானே இருக்கும்போது நமக்கு n வேல்யூ நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் வந்து ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இன் கேஸ் நமக்கு போல் இஸ் லெஸ் தேன் 0 ஆர் இந்த கண்டிஷனை நம்ம ஜீரோஸ் ஆர் கிரேட்டர் தேன் போல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷனில் நமக்கு நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நமக்கு போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு நம்பர் ஆஃப் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல், அது என்ன அப்படின்னா a point exists on RL branch if the sum of poles and zeros to right of the point is odd. ஸோ இப்போ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். அப்போ இது வந்து இன்னுமே நமக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோஸ் லொக்கேஷன் அண்ட் போல் லொக்கேஷனை இங்கே நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய வேல்யூஸை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதை 1 0 -1 -2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜீரோஸுடைய லொக்கேஷன் நமக்கு 1 and -1ல் இருக்குது, போல்ஸுடைய லொக்கேஷன் நமக்கு 0 and -2ல் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் படி இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டை இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் ஹாஃபில் நமக்கு எவ்வளோ போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணணும். இங்கே நமக்கு இந்த ஹாஃபில் எந்த போல்ஸ் அண்ட் ஜீரோஸுமே இல்லை. ஸோ வேல்யூ நமக்கு ஜீரோவாக இருக்கிறதுனால ஆடாக இல்லாததுனால இங்கே நமக்கு ரூட் லோக்கஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாயிண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் ரைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரே ஒரு 0 கிடச்சிருக்கு. ஸோ 1 0 அப்படிங்கிறது வந்து ஆட் வேல்யூ. ஸோ ஆட் வேல்யூ இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச் எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இங்கே எடுத்துக்கலாம் பாயிண்ட்டை, அதாவது இந்த -1ல் நமக்கு இங்கே ஒரு 0 இருக்குது. இந்த பாயிண்ட்டை இப்போ கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ரைட் சைடில் நமக்கு
எவ்வளோ போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜீரோ அண்ட் ஒரு போல். ஸோ 1 + 1 நமக்கு 2 அப்படின்னு இருக்குது. 2 வந்து ஈவன் நம்பர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே நமக்கு எந்த ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டன்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ரைட் சைடில் நமக்கு ஒரு 0, ஒரு போல், ஒரு 0. ஸோ டோட்டலாக நமக்கு 3 வேல்யூஸ் இருக்குது. 3 ஆட் அப்படிங்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச் எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இன்ஸ்டன்ஸில் மட்டும்தான் ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட். அதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்டோட ரைட் சைடில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸை நம்ம ஆட் பண்ணணும். சப்போஸ் நமக்கு ஆட் வேல்யூவில் கிடைச்சது அப்படின்னா அப்போ நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இன்கேஸ் ஈவனில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச் எக்ஸிஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ரூல் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அசிம்டோட்ஸ் அண்ட் சென்ட்ராய்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம அசிம்டோடை பற்றி பார்க்கலாம். ஸோ அசிம்டோட்னா என்ன அப்படின்னா பிரான்ச்சஸ் தட் அப்ரோச் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி. அதாவது நமக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிளைன் இருக்குது. இதில் இப்போ இங்கே ஏதாவது ஒரு பிரான்ச் வந்து இப்படி இன்ஃபைனைட்டை நோக்கி போகுது அப்படின்னா இதை தான் நம்ம வந்து அசிம்டோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இது சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு விதமாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது எப்படின்னா பிரான்ச்சஸ் டெர்மினேட்டிங் அட் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இந்த பிரான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து இன்ஃபினிட்டியில் தான் நமக்கு டெர்மினேட் ஆகுது. ஸோ பிரான்ச் தட் அப்ரோச்சஸ் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி இல்லைனா டெர்மினேட்டிங் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்கிற பிரான்ச்சை தான் நம்ம அசிம்டோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருக்கிற ஒரு சிஸ்டமில் அதாவது நம்ம ரூட் லோக்கஸ் மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அசிம்டோட்ஸ் இருக்குது இல்லைனா எவ்வளோ ஆர்எல் பிரான்ச்சஸ் வந்து நமக்கு இன்ஃபைனைட்டில் டெர்மினேட் ஆகுது அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P minus Z. அதாவது P represents number of poles and Z represents number of zeros. ஸோ poles minus 0 வேல்யூ தான் நமக்கு இங்கே அசிம்டோட்ஸுடைய நம்பராக கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கேசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து when number of poles is equal to number of zeros. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு ஆர்எல் பிரான்ச் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் எங்கே எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனைட் ஓப்பன் லூப் போல்ஸில் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் ஓப்பன் லூப் ஜீரோஸில் எண்ட் ஆகும். இது வந்து P is equal to 0 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு. ஸோ இப்போ தான் நமக்கு ரூட் லோக்கஸ் வந்து ப்ராப்பராக எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு when number of poles is greater than number of zeros. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எல் பிரான்ச்சஸ் வந்து நமக்கு ஃபைனைட் ஓப்பன் லூப் போல்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எண்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃபைனைட் ஓப்பன் லூப் ஜீரோஸில் நமக்கு எண்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ஏன் அப்படின்னா போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்கும்போது தான் நமக்கு ரூட் லோக்கஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ் வேல்யூ நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் ஜீரோஸ் வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 is greater than 1 அப்படின்ற கண்டிஷன் வரும். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜீரோவை நம்ம இன்ஃபைனைட்டில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கு 2 போல்ஸ் அதாவது 2 ஜீரோஸ் இங்கே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 2 is equal to 2 அப்படின்னு இந்த கண்டிஷனை நம்ம இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அப்போ நமக்கு ஜீரோஸ் எங்கே டெர்மினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபைனைட்டில் இங்கே டெர்மினேட் ஆகுது. அதை தான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து நமக்கு ஓப்பன் லூப் போல்ஸில் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் எண்டிங் வந்து இன்ஃபைனைட் ஓப்பன் லூப் ஜீரோஸில் வந்து எண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கண்டிஷன்ஸை மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு when P is less than Z அதாவது when number of poles is less than number of zeros எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இதே கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபாலோ பண்ண மாதிரி இப்போ ஜீரோஸ் வேல்யூ நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டு போல்ஸ் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்டிஷனை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு போல் நம்ம இன்ஃபைனைட்டில் இருக்கிறதா எடுத்துக்கணும். ஸோ இங்கே நமக்கு இன்ஃபைனைட்டி இருக்கும்போது ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எல் பிரான்ச் வந்து நமக்கு இன்ஃபைனைட் ஓப்பன் லூப் போல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் எண்டிங் வந்து ஃபைனைட் ஓப்பன் லூப் ஜீரோஸில் நமக்கு எண்ட் ஆகும். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு இன்ஃபினிட்டியை ஆட் பண்ணுறோமோ ஜீரோஸில் ஆட் பண்ணுறோமா இல்லை போல்ஸில் ஆட் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் நமக்கு ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டாக அப்படிங்கிறது வேரி ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டிஷன். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அசிம்டோட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம அசிம்டோட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்போது ரியல் ஆக்சிஸில் என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் அசிம்டோட் தீட்டா A is equal to 2q plus 1 into 180 degree divided by P minus Z. ஸோ P அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் Z represents நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இதில் Q வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 0ல் இருந்து எண்ட் பாயிண்ட் P minus Z minus 1 வரைக்கும் நமக்கு Q வேல்யூ மெயின்டைன் ஆகும்.
ஸோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் அசிம்டோடுடைய ஃபார்முலா. ஸோ இந்த அசிம்டோட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் ஆக்சிஸை பொறுத்து நமக்கு சிமெட்ரிக்காக இருக்கும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த அசிம்டோட்ஸ் வந்து இட் கிவ்ஸ் டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் வென் p இஸ் கிரேட்டர் தேன் z. ஸோ வென் போல்ஸ் நம்பர் வந்து நமக்கு ஜீரோஸை விட அதிகமாக இருக்கும்போது ஜீரோஸுடைய டைரக்ஷன்ஸை இந்த அசிம்டோட்ஸ் தான் டிசைட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அசிம்டோட்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம சென்ட்ராய்டை பற்றி பார்க்கலாம். ஸோ சென்ட்ராய்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் அசிம்டோட் டு த ரியல் ஆக்சிஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அசிம்டோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு அசிம்டோட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த அசிம்டோட் வந்து நமக்கு இந்த ரியல் ஆக்சிஸில் எங்கே வந்து மீட் ஆகுது அப்படிங்கிற இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை தான் நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சிக்மா அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஆஃப் ரியல் பார்ட்ஸ் ஆஃப் போல்ஸ் மைனஸ் சம் ஆஃப் ரியல் பார்ட் ஆஃப் ஜீரோஸ் டிவைடட் பை p மைனஸ் z. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபைடாக எப்படி எழுதலாம் அப்படின்னா சம்மேஷன் PR மைனஸ் சம்மேஷன் ZR டிவைடட் பை p மைனஸ் z. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த PR அப்படிங்கிறது போல்ஸில் இருக்க ரியல் வேல்யூ அண்ட் அதே மாதிரி இந்த ZR அப்படிங்கிறது வந்து ஜீரோஸில் இருக்க ரியல் வேல்யூ. ஸோ நிறைய போல்ஸ் இல்லை நிறைய ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால தான் இங்கே சம்மேஷனை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் வந்து நம்ம சென்ட்ராய்டு அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்ட்ராய்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரியல் ஆக்சிஸில் எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணும் ஆரிஜினில் இருக்கணும் அப்படின்ற எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே இல்லை. எங்கே வேணால் இந்த ரியல் ஆக்சிஸில் இருக்கலாம். அண்ட் செகண்ட் கண்டிஷன் வந்து இட் மே பி ஆர் மே நாட் பி ஆன் த ரூட் லோக்கஸ் பிரான்ச். ஸோ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 போல்ஸ் இங்கே இருக்குது அண்ட் இதுக்கு நடுவில் தான் நமக்கு இங்கே ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கே இல்லை அப்படின்னு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இங்கே தான் வந்து நமக்கு சென்ட்ராய்டு இருக்கணும் இல்லை இங்கே தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸில் அது இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து சென்ட்ராய்டை பற்றின பேசிக் கான்செப்ட்ஸ். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதை முடிச்சுட்டு அதனுடைய கண்டினியூவேஷனான கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Calculate the angle of asymptote and centroid for g of s into h of s is equal to k divided by s into s plus 5 into s plus 10. ஸோ இங்கே நமக்கு ஓப்பன் லூட்டோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் அசிம்டோட் அண்ட் சென்ட்ராய்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து எவ்வளோ போல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூஸை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா s is equal to 0, s is equal to -5, s is equal to -10 அப்படின்னு நமக்கு 3 வேல்யூஸ் ஆஃப் போல்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். அண்ட் நியூமரேட்டர் நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை. ஸோ ஜீரோஸ் வந்து நமக்கு எதுவுமே இல்லாததுனால இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சென்ட்ராய்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா படி சிக்மா இஸ் ஈக்குவல் டு சமேஷன் PR மைனஸ் சமேஷன் ZR டிவைடட் பை p மைனஸ் z which is equal to இங்கே எல்லாமே நமக்கு ரியல் வேல்யூஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, செகண்ட் வேல்யூ -5, தேர்ட் வேல்யூ -10. இது எல்லாமே சம்மேஷன் ஆஃப் பிஆருடைய வேல்யூ மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ZRல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஜீரோஸ் வேல்யூவே இல்லை. ஸோ 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். divided by number of poles இங்கே நமக்கு 3 poles இருக்குது. ஸோ 3 மைனஸ் number of zeros நமக்கு இங்கே 0 தான் இருக்குது. ஸோ 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். which is equal to -15 divided by 3 which is equal to -5. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ராய்டுடைய பாயிண்ட் வந்து -5ல் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் அசிம்டோட். ஸோ அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா θA is equal to 2q plus 1 into 180 degree divided by p minus z and q ஓட வேல்யூ நமக்கு 0, 1ல இருந்து p minus z minus 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதில் p minus z உடைய வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போல்ஸ் வேல்யூ 3 minus 0 ஏன்னா ஜீரோஸ் எதுவுமே இல்லை -1. ஸோ 3 - 1 நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 2ல் இந்த க்யூவோட வேல்யூ முடியும். ஸோ 0, 1 and 2 அப்படின்னு நமக்கு 3 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 0க்கு கேல்குலேட் பண்ணலாம். ஸோ θ1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்யூக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். ரிமைனிங் 1. ஸோ 1 into 180 degree divided by p minus z
ஸோ p மைனஸ் ஜெட்டோட வேல்யூவாக நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 3 தான் கிடச்சிருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 180/3 நமக்கு 60 டிகிரி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அசிம்ப்டோட ஆங்கிள் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தீட்டா 2 எடுத்துக்கலாம், which is equal to 2 into q வேல்யூ இப்போ 1 plus 1 into 180 degree divided by 3, which is equal to 2 plus 1 3 3 into 180 divided by 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகி நமக்கு 180 டிகிரி அப்படின்னு தீட்டா 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தீட்டா 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 into q வேல்யூ இப்போ நமக்கு 2 அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 into 180 டிகிரி divided by 3. ஸோ 5 into 180 divided by 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 300 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் அசிம்ப்டோட்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா theta 1 is equal to 60 டிகிரி, theta 2 is equal to 180 டிகிரி and theta 3 is equal to 300 டிகிரி and சென்ட்ராய்டோட வேல்யூ என்னென்னா சிக்மா is equal to -5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு இந்த 2 டேட்டாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸையுமே பார்த்துட்டு இதிலிருந்து நம்ம டீட்டெயிலாக எப்படி நம்ம ரூட் லோக்கஸை ஸ்கெட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரூட் லோக்கஸ் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ்ல இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரேக் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிரேக் பாயிண்ட் இட் இஸ் அ பாயிண்ட் அட் விச் 2 or more poles meet directly. ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 போல்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2 போல்ஸ் மீட் பண்ற பாயிண்ட்டை தான் வந்து நம்ம பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி இப்போ இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் அவே பாயிண்ட் அண்ட் செகண்ட் வந்து பிரேக் இன் பாயிண்ட். ஸோ பிரேக் அவே இந்த நேம்லயே பாத்தீங்க அப்படின்னா அவே அப்படிங்கிறது வந்து ரியல் ஆக்சஸை விட்டு வெளியில போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ போல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் ஆக்சஸை விட்டு வெளியே போகும். எது நோக்கி அப்படின்னா ஜீரோஸை நோக்கி. ஸோ போல்ஸ் எப்பவுமே ஜீரோஸை நோக்கி தான் மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது ரியல் ஆக்சஸ்ல இருந்து வெளியில வர பாயிண்ட்டை தான் நம்ம பிரேக் அவே பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி பிரேக் இன் பாயிண்ட் அப்படிங்கும் போது நமக்கு இன்கமிங்ல வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ போல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் ஆக்சஸை என்டர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பிரேக் அவே பாயிண்ட் அண்ட் பிரேக் இன் பாயிண்ட்டுக்கு இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய கான்செப்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எப்படி ரியல் ஆக்சஸ்ல இருந்து நமக்கு பிரேக் அவே பாயிண்ட் அண்ட் பிரேக் இன் பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா when the root locus branches are entering or leaving the real axis. ஸோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரியல் ஆக்சிஸ்ல என்டர் ஆனாலும் சரி இல்ல வெளியே வந்தாலும் சரி அப்ப வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த ஆங்கிளோட வேல்யூ நமக்கு எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி டிவைடட் பை n. ஸோ இந்த n அப்படிங்கிறது வந்து இட் ரெப்ரசன்ஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பிட்வீன் 2 போல்ஸ், அதாவது 2 போல்ஸ்க்கு நடுவுல RL வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதாவது ரூட் லோக்கஸ் பிரான்ச் எக்ஸிஸ்ட் ஆகும்போது 2 போல்ஸுக்கும் நடுவுல நமக்கு மினிமம் ஒரே ஒரு பிரேக்அவே பாயிண்ட் ஆகுது எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இப்ப 2 ஜீரோஸ்க்கு நடுவுல RL பிரான்ச் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அப்ப நமக்கு மினிமம் ஒரு பிரேக் இன் பாயிண்ட் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட். இப்ப நம்ம பார்த்த இந்த கான்செப்ட் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து இந்த பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா 2 போல்ஸ் வந்து இந்த மாதிரி பிளேஸ் ஆயிருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ போல்ஸ் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஃபினிஷன் அதாவது ரூட் லோக்கஸ் டெஃபினிஷன்லயே வந்து ஓப்பன் லூப் போல்ஸ்ல இருந்து ஓப்பன் லூப் ஜீரோஸுக்கு கேவோட வேல்யூ 0ல இருந்து கேவோட வேல்யூ இன்ஃபினிட்டி வரைக்கும் மூவ் ஆகுற பாத் தான் வந்து நம்ம ரூட் லோக்கஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ ஜெனரல் கான்செப்ட் என்ன அப்படின்னா போல்ஸ்ல இருந்து ஜீரோஸ்க்கு தான் நமக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இங்க நமக்கு 2 போல்ஸ் இருக்கு. ஸோ போல்ஸ்ல இருந்து ஜீரோக்கு மூவ் ஆகுது அப்படின்னா போல்ஸ்ல எப்பவுமே நமக்கு அவுட் கோயிங் சிக்னல்ஸ் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி ஜீரோஸ்ல எல்லாமே இன்கமிங் வேல்யூஸ் தான் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ இப்ப இங்க 2 போல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த போல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதனுடைய மூவ்மெண்டா அதாவது இந்த டைரக்ஷன்ல நமக்கு இப்படி மூவ் ஆகும். அண்ட் அதே மாதிரி இந்த போல் எடுத்துட்டோம் அப்படின்னா அவுட் கோயிங் போறதுனால நமக்கு இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜங்ஷன்ல மீட் ஆகுது. ஸோ இது ஒன்ஸ் மீட் ஆச்சு அப்படின்னா ஒண்ணு நமக்கு இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் இல்ல அப்படின்னா இந்த டைரக்ஷனை நோக்கி நமக்கு மூவ் ஆகும். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட் அதாவது இந்த மாதிரி கூட மூவ் ஆகலாம். பட் என்ன அப்படின்னா 2 போல்ஸோடைய வேல்யூமே ஒரு இன்சிடென்ட்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆகுது. அதாவது இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரேக் பாயிண்ட் கிரியேட் ஆகுது. அண்ட் ரியல் ஆக்சிஸ்ல நமக்கு 2 போல்ஸ்க்கு நடுவுல இந்த ரூட் லோக்கஸ் பிரான்ச் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
அப்படின்னா பிரேக் அவே, அதாவது இங்க இருந்து ஸ்பிளிட் ஆகுற பாயிண்ட் தான் நம்ம பிரேக் அவே பாயிண்ட் அப்படின்றது நம்ம சொல்றோம். ஸோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜீரோஸ்க்கு நடுவுல இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆர்எல் பிரான்ச் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்ற கன்சிடரேஷன்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோஸ் கிட்ட நமக்கு இன்கமிங்ல தான் வரும். ஸோ சிக்னல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்க ரீச் ஆகும். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இங்க இருந்து நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு இங்க வந்து பிரேக் இன் பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க நமக்கு ரெண்டா பிரேக் ஆகுது. ஸோ இன்கமிங்கா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரேக் இன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு போல்ஸ்க்கு நடுவுல நமக்கு என்ன ஆகும்னா ஸ்பிளிட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம பிரேக் அவே பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கா பிரேக் அவேக்கும் பிரேக் இனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். இப்போ நம்ம கால்குலேட் பண்றது வந்து இந்த பாயிண்ட்ஸ்க்கு எப்படி அப்படிங்கிற ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஸோ ரூட் லோக்கஸை நம்ம ஸ்கெச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம லொக்கேட் பண்ணணும். லொக்கேட் பண்ணாதான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி சிக்னலை வந்து ஸ்கெச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ 1 plus g of s into h of s is equal to 0 அப்படின்ற ஈக்குவேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதுல நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது கெயின் இருக்கும். ஸோ அந்த கெயினை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ரைட் ஹாஃப்க்கு நம்ம எடுத்துட்டு போகணும். அப்ப k is equal to கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் மாறும். இப்ப நமக்கு k ஓட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். தேர்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த k வேல்யூவை நம்ம ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு s. அப்ப நமக்கு dk divided by ds ஓட வேல்யூ கிடைக்கும். அண்ட் இதை வந்து நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா dk by ds is equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதுல இருந்து நமக்கு ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரூட்ஸ் வேல்யூவை தான் நம்ம இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரேக் பாயிண்ட்ஸ்லயே நமக்கு ரெண்டு டைப்ஸ் இங்க கிடைக்கும். ஒன்னு வந்து வேலிட் பிரேக் பாயிண்ட், இன்னொன்னு வந்து இன்வேலிட் பிரேக் பாயிண்ட். ஸோ எப்ப வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் நம்ம வேலிட்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்எல் பிரான்ச்ல லை ஆகும் போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கிற பிரேக் பாயிண்ட் வந்து வேலிடா இருக்கும். இன்கேஸ் ஆர்எல் பிரான்ச்ல இல்லாம நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா அது வந்து இன்வேலிட் பிரேக் பாயிண்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் இஸ் g of s is equal to k divided by s into s plus 1 into s plus 2. Breakaway point of RL plot is. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லூப்புக்குரிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய ஆர்எல் பிளாட்ல இருக்க பிரேக்அவே பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஃபார்ம்ல இந்த ஈக்குவேஷனை எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 plus g of s is equal to 0 அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ரீரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல g of s ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா k divided by s into s plus 1 into s plus 2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இதுல நமக்கு தேவையான k வேல்யூவை மட்டும் ஒரு பக்கமா வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா மைனஸ் s into இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா s ஸ்கொயர் பிளஸ் 3s பிளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் எஸ் கியூப் மைனஸ் 3s ஸ்கொயர் மைனஸ் 2s அப்படின்னு கிடைக்கும். ஸோ பிரேக்அவே பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா dk டிவைடட் பை ds, அதாவது k உடைய வேல்யூவை நம்ம ஒரு டைம் s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ dk பை ds இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 3s ஸ்கொயர் மைனஸ் 6s மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இப்ப இந்த டேர்மை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்பதான் நமக்கு ரூட்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ஜீரோக்கு ஈக்குவேட் பண்றதுக்கு முன்னாடி இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 3s ஸ்கொயர் பிளஸ் 6s பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம s வேல்யூவை ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஜெனரல் ஃபார்ம்ல என்ன அப்படின்னா மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இப்போ இதுல ஏபிசியோட வேல்யூஸ் வந்து இங்க இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 6 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ 6 ஸ்கொயர் மைனஸ் 4ac 4, a வேல்யூ 3, c வேல்யூ 2. ஸோ 3 2s ஆர் நமக்கு 6 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை 2a, a வேல்யூ 3. ஸோ இதை நம்ம மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 6 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 minus 4 6 are 24 divided by 6 அப்படின்னு கிடைக்கும், which is equal to minus 6 plus or minus root 12 divided by 6.
ஸோ இதை சால்வ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ரூட்ஸாக என்ன கிடைக்கும் அப்படின்னா -0.4226 அண்ட் இன்னொரு வேல்யூ -1.577 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் லோக்கஸ் ஸ்கெட்சை ட்ரா பண்ணலாம். நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா k டிவைடட் பை s இன்டூ s பிளஸ் 1 இன்டூ s பிளஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜீரோஸ் வேல்யூ இங்கே எதுவுமே இல்லை. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் டினாமினேட்டரில் போல்ஸ் வேல்யூ நமக்கு 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா s இஸ் ஈக்குவல் டு 0, -1, -2 அப்படின்னு நமக்கு 3 போல்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ 0ல ஒரு போல், -1ல ஒரு போல் அண்ட் -2ல ஒரு போல். வேற எந்த போல் வேல்யூ அண்ட் ஜீரோ வேல்யூஸ் நமக்கு இல்லை. இப்போ நம்ம ரூட் லோக்கஸ் எப்பெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதை செக் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல நமக்கு ரைட் ஹாஃப்ல எந்த ஜீரோ போல் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா -1 இந்த இன்ஸ்டன்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு போல் நமக்கு இப்போ ரைட் சைட்ல இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நமக்கு ரூட் லோக்கஸ் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அதே மாதிரி -2ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம நம்பர் ஆஃப் போல்ஸ் ஆட் பண்ணும்போது 2 இருக்கு. ஸோ ஆட் நம்பர்ல இல்லாததுனால இங்கே நமக்கு ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ கொடுத்துருக்க வேல்யூல வந்து -0.4226 தான் நமக்கு இந்த இன்ஸ்டன்ட்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. -1.5 அப்படிங்கும்போது நமக்கு இங்க இருக்கு. ஸோ பிரேக்அவே பாயிண்ட் வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ரூட் லோக்கஸ் பிளாட்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு இங்க எக்ஸிஸ்ட் ஆகுறது தான் வேலிடா கிடைச்சிருக்க பிரேக்அவே பாயிண்ட். ஸோ இந்த வேல்யூ -0.4226 தான் வந்து பிரேக்அவே பாயிண்ட். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Root locus of system g of s into h of s is equal to k divided by s into s plus 2 into s plus 3 has breakaway point located at. இங்க நமக்கு ஓப்பன் லூப்புக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ஆர்எல் பிளாட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பிரேக்அவே பாயிண்ட் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்அவே பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷனுக்கான ரூட் லோக்கஸ் ஸ்கெட்சை நம்ம ட்ரா பண்ணலாம். அப்போ நமக்கு லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 1 plus g of s is equal to 0 அப்படின்னு நம்ம மாற்றி எழுதலாம். ஸோ 1 plus g of s உடைய வேல்யூ நமக்கு k divided by s into s plus 2 into s plus 3 is equal to 0 அப்படின்னு மாறும். ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல நமக்கு எப்படி கிடைக்கும் -s³ plus 5s square plus 6s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ பிரேக்அவே பாயிண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா dk டிவைடட் பை ds இஸ் ஈக்குவல் டு 0 வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கேவை ஒரு டைம் s பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை நம்ம ஒரு டைம் s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா -d by ds இன்டூ கேயோட வேல்யூ s³ plus 5s square plus 6s equal to 0 அப்படின்ட்டு மாறும். ஸோ இதுல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவா என்ன கிடைக்கும் அப்படின்னா 3s square plus 10s plus 6 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூக்கு ரூட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா தான் -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா s is equal to நமக்கு ரெண்டு போல்ஸா -2.5485 அண்ட் இன்னொரு போலா -0.784 நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரூட் லோக்கஸ் ஸ்கெட்சை ட்ரா பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து எந்த பிரான்ச்ல இந்த பாயிண்ட்ஸ் வந்து வேலிடா இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு நியூமரேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா k அண்ட் டினாமினேட்டர்ல s இன்டூ s பிளஸ் 2 இன்டூ s பிளஸ் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல நமக்கு ஜீரோஸ் எதுவுமே இல்லை. ஆனா டினாமினேட்டரை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது s இஸ் ஈக்குவல் டு 0, -2, -3 அப்படின்னு 3 போல் கிடைக்கும். ஸோ 0ல ஒரு போல், -2ல ஒரு போல் அண்ட் -3ல ஒரு போல் கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ரைட் ஹாஃப்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் போல்ஸை கவுண்ட் பண்ணணும். இங்க நமக்கு 0, ஸோ எக்ஸிஸ்ட் ஆகாது. இங்க ஒரே ஒரு போல் இருக்கு. ஸோ ஒரு ரூட் லோக்கஸ் பிரான்ச் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் இங்க நமக்கு எந்த பிரான்ச்சஸுமே இருக்காது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ -2.5 இது இங்க இருக்கு. ஸோ நாட் வேலிடா இருக்கும். ஆனா இந்த வேல்யூ ரூட் லோக்கஸ் பிரான்ச்ல எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால நம்மளுடைய பிரேக்அவே பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா -0.784ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். பிளஸ் இமேஜினரி போர்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ பிளஸ் J0 அப்படின்னு இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் பாயிண்ட்டை பற்றின கான்செப்டை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வித் இமேஜினரி ஆக்சிஸ்.
ஸோ ரூட் லோக்கஸ் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணும்போது நமக்கு இமேஜினரி ஆக்சிஸில், அதாவது இப்போ நம்ம எஸ்பிளைன் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரூட் லோக்கஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இமேஜினரி ஆக்சிஸில் இருக்க இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரியும் இருக்கும். லைக் ஃபைண்ட் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வித் த இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்ம் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு ஓப்பன் லூப்புக்குரிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நம்ம 1 + g of s h of s is equal to 0 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம RH டேபிளை வந்து ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப், ஃபைண்ட் த மார்ஜினல் வேல்யூ ஆஃப் k. ஸோ மார்ஜினல் வேல்யூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு போல்ஸோடைய வேல்யூ, அதாவது இந்த இமேஜினரி ஆக்சிஸில் நமக்கு போல்ஸ் வந்து லை ஆகும்போது தான் சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த கண்டிஷனில், அதாவது நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த RH டேபிளில் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் k இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ நமக்கு மார்ஜினல் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன், அதாவது இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் இருந்து நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரூட்ஸ் ஆஃப் ஆக்சிலரி ஈக்குவேஷன்லேருந்து தான் நமக்கு வேலிட் ஆர் இன்வேலிட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எப்போ வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வேலிடாக இருக்கும் அப்படின்னா கேவோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும்போது, அண்ட் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து இன்வேலிடாக இருக்கும். இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்டெப்ஸை 1 by 1 நம்ம அப்ளை பண்ணும்போது இன்னுமே நமக்கு நல்லா புரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஃபைண்ட் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வித் இமேஜினரி ஆக்சிஸ் ஃபார் g of s into h of s is equal to k divided by s into s plus 2 into s plus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்த ஒவ்வொரு ப்ரொசீஜரையும் நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ 1 + g of s into h of s is equal to 0 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இதில் 1 + இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா k divided by s into s plus 2 into s plus 4 is equal to 0 அப்படின்னு மாறும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 1 + k divided by s into இந்த ரெண்டு டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா s ஸ்கொயர் ப்ளஸ் 4s + 2s நமக்கு 6s அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் ரிமைனிங் டேர்ம் 8 is equal to 0. ஸோ இதை இன்னுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். s³ ப்ளஸ் 6s ஸ்கொயர் ப்ளஸ் 8s ப்ளஸ் k is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா RH டேபிளை வந்து கிடைச்சிருக்க இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ RH டேபிளில் ஃபர்ஸ்ட் டேர்மாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா s³ இருக்கும். ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் அதுதான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம s³ அண்ட் s ஸ்கொயருடைய ரோ வேல்யூஸை ஃபில் பண்ணலாம். ஸோ 1 6 8 அண்ட் k அப்படின்னு நமக்கு இப்போ மாறும். நெக்ஸ்ட்டு s⁻1ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு RH டேபிளுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 6 into 8 minus 1 into k அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 6 8s are 48 minus 1 into k divided by 6. அண்ட் இந்த டேர்ம் நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே 0 அப்படின்ட்டு மாறும். அண்ட் லாஸ்ட்டாக s⁻0th வேல்யூ ஃபில் பண்ணோம் அப்படின்னா 48 minus k divided by 6 into k minus 6 into 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். டிவைடட் பை அகெயின் த சேம் டேர்ம். ஸோ இதுவும் நமக்கு கேன்சல் ஆகி ரிமைனிங்காக என்ன கிடைக்கும் அப்படின்னா k மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்ஜினல் வேல்யூ ஆஃப் கேவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மார்ஜினல் வேல்யூ ஆஃப் k எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க வேல்யூ நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ 48 minus k divided by 6 should be equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 48 minus k is equal to 0 from which k is equal to 48 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய மார்ஜினல் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு இந்த s ஸ்கொயர் ரோவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதிலிருந்து எழுதணும் அப்படின்னா 6s ஸ்கொயர் அண்ட் செகண்ட் டேர்ம் நமக்கு ப்ளஸ் k அப்படின்னு இருக்குது which is equal to 0. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஸ்டெப் இந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 6s ஸ்கொயர் ப்ளஸ் k வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்குன்னா 48 அப்படின்னு கிடைச்சிருக்கு.
which is equal to 0. ஸோ இதிலிருந்து எஸ் ஸ்கொயர் வேல்யூவை எழுதணும் அப்படின்னா -48 divided by 6 அப்படின்னு கிடைக்கும், which is equal to s which is equal to plus or minus j root 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ரூட்ஸை எப்படி டிஃபைன் பண்ணலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 வந்து நம்ம 2√2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் 2√2j வந்து நமக்கு இங்கே கிடைக்கும், அண்ட் இங்கே நமக்கு மைனஸ் ஜே 2√2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் பாயிண்ட்டை என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த ரூட்ஸ் வேல்யூ நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா தான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து வேலிடாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே தான் நமக்கு பாசிட்டிவில் கிடைச்சிருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வித் இமேஜினரி ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு ஜே 2√2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிம்பிளிஃபைடாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். ரூட் லோக்கஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அண்ட் ஆங்கிள் ஆஃப் அரைவல். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், அதனால தான் செப்பரேட் வீடியோவாக நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதனுடைய டெஃபினேஷன் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதனுடைய ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம πd அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதனோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஆங்கிள் பை விச் பிரான்ச்சஸ் ஆஃப் ஆர்எல் டிபார்ட்ஸ் ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ் போல். ஸோ நமக்கு ஜென்ரலாகவே போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும். எப்போவுமே ரூட் லோக்கஸ் பிரான்ச் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஓப்பன் லூப் போல்லேருந்து 0 வரைக்கும் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற போல் வேல்யூ வந்து காம்ப்ளெக்ஸ் போலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் போல் வந்து ஆர்எல் பிரான்ச்சோட என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதோ அதை தான் நம்ம πd ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா πd இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் பை, அண்ட் இதில் இந்த பையோட வேல்யூ வந்து சமேஷன் ஆஃப் πp மைனஸ் சமேஷன் ஆஃப் 5z. அண்ட் πp 5z இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். Sum of angles made by remaining open loop poles at the pole where πd is to be calculated. அதாவது இப்போ நமக்கு நிறைய போல்ஸ் இருக்கும் ஒரு சிஸ்டமில். இப்போ எந்த போல், அதாவது காம்ப்ளெக்ஸ் போல் தான் நம்ம எடுத்துட்டு அதனுடைய ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சரை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த போலில் அது கூட மிச்சம் இருக்கிற போல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிற வேல்யூ தான் நமக்கு இந்த சமேஷன் πpயோட வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி 5z எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த காம்ப்ளெக்ஸ் போல் கூட வேற ஜீரோஸ் எல்லாம் என்ன ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கோ அதனுடைய சமேஷன் வேல்யூ தான் இந்த 5z. ஸோ இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 180ல் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் கிடைக்கும். ஸோ இதை ஏன் நம்ம ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம போல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போல்ஸ் லொக்கேஷன் இருக்கும்போது போல்ஸில் இருந்து நமக்கு எப்போவுமே அவுட் கோயிங்கில் தான் போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவுட் கோயிங் அப்படிங்கும்போது டிபார்ச்சரில் தான் இருக்கும். ஸோ போலில் இருந்து டிபார்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் போல்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், join all the remaining poles to the complex pole. அதாவது எந்த காம்ப்ளெக்ஸ் போலுடைய ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அது கூட எல்லா போல்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு போலுமே இந்த காம்ப்ளெக்ஸ் போல் கூட ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆங்கிள் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்மா 5p நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி இப்போ நம்ம போல்ஸுக்கு எப்படி ஃபாலோ பண்ணுவோமோ காம்ப்ளெக்ஸ் போல் கூட எல்லா ஜீரோஸையும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஃபார்ம் பண்ணியிருக்க ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்மா 5z நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே கிடைச்சிருக்க சிக்மா 5p அண்ட் சிக்மா 5z வேல்யூஸ் ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 வேல்யூ கிடைக்கும். இதிலிருந்து நம்ம 5d ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான 5d வேல்யூ கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆங்கிள் ஆஃப் அரைவலை பார்த்துட்டு இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி எப்படி ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஆங்கிள் ஆஃப் அரைவல். ஸோ இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் போல்ஸுக்கு ஃபார்ம் பண்ணுற ஆங்கிளை வந்து ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர்னு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஜீரோக்கு ஆர்எல் பிரான்ச் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிளை வந்து ஆங்கிள் ஆஃப் அரைவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜீரோலாம் எப்போவுமே வந்து நமக்கு போல்லேருந்து 0, அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாமே 0 நோக்கி வரதுனால இங்கே வந்து அரைவிங் வேல்யூ தான் நடக்கும். ஸோ அதனால தான் ஆங்கிள் ஆஃப் அரைவலை நம்ம இங்கே கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 5a இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 5.
ஸோ டிபார்ச்சருக்கும் அரைவலுக்கும் இருக்கிற சிங்கிள் டிஃப்ரென்ஸே இதுதான். டிபார்ச்சரில் நம்ம -5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அரைவலில் நமக்கு +5 இருக்கும். மற்றபடி 5 வேல்யூலேருந்து எல்லாமே நமக்கு காமனாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தா டிபார்ச்சர் அண்ட் அரைவல் கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, find the angle of departure for g of s into h of s is equal to k into s plus 2 divided by s into s plus 4 into s square plus 2s plus 2. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ போல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டினாமினேட்டரை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும், அண்ட் ஜீரோஸுக்கு நம்ம நியூமரேட்டரை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் போல்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த டினாமினேட்டர் எல்லாத்தையும் நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா s is equal to 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் போல் கிடைக்கும். நெக்ஸ்ட் s is equal to -4 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூவை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா s is equal to -1 + or -j அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக் ஃபார்முலாவான -b + or -√b² - 4ac divided by 2a அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணணும். அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு 4 போல்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜீரோஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நியூமரேட்டரை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா s is equal to -2 அப்படின்னு கிடைக்கும். ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜீரோஸ் அண்ட் போல்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இமேஜரி ஆக்சிஸ் அண்ட் இங்கே நமக்கு ரியல் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரோஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா s is equal to -2. ஸோ -2 அப்படிங்கிற இன்ஸ்டன்ட் இங்கே இருக்கு. இதில் நமக்கு ஒரு ஜீரோ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் போல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா s is equal to 0. ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல ஃபர்ஸ்ட் போல். நெக்ஸ்ட் -4. ஸோ இங்கே -4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே செகண்ட் போல். ஸோ -1 + j எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு போலோட லொகேஷன் இங்க இருக்கும், அண்ட் அதே மாதிரி -1 - j உடைய போல் லொகேஷன் நமக்கு இங்க இருக்கும். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் போல், அதாவது எங்க நம்ம ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சரை கால்குலேட் பண்றோமோ அது கூட மற்ற எல்லா போல்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்க நமக்கு -4ல ஒரு போல் இருக்கு, ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ஒரு போல் இருக்கு, ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 0ல ஒரு போல் இருக்கு, ஸோ இதை இங்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த -4 கூட ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ஆங்கிளை நம்ம 5p1 அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்டா இங்க ஃபார்ம் பண்ணியிருக்க ஆங்கிள், ஸோ இங்க நமக்கு 5p2 கிடைக்கும். அண்ட் தேர்ட் போல 0ல இங்க ஃபார்ம் பண்ணியிருக்க ஆங்கிளை நம்ம 5p3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ஜீரோஸ்க்கு நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. ஸோ இந்த லைன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு 5z1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5p1 எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹைட்டை நமக்கு 1 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு tan inverse of 1 divided by base உடைய வேல்யூ இங்க -4ல இருந்து -1 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் நமக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைக்கும். ஸோ 1/3. ஸோ tan inverse of 1/3 ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 18.43 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 5p2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா இங்க கிளியரா இருக்கு, இது வந்து 90 டிகிரி தான். ஸோ நமக்கு செகண்ட் ஆங்கிள் 90 டிகிரி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 5p3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த ஆங்கிளை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம 180 டிகிரி, அதாவது இந்த டோட்டல் ஆங்கிள் இந்த போர்ஷனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கும். ஸோ 180 டிகிரி மைனஸ் இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்கிளை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய பேஸ் வேல்யூ இங்க 1 இருக்கு அண்ட் ஹைட் இங்க 1 தான் இருக்கு. ஸோ tan inverse of 1/1 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 180 டிகிரி மைனஸ் tan inverse 1 ஓட வேல்யூ 45 டிகிரி, which is equal to 135 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் லாஸ்டா நம்ம 5z1 கால்குலேட் பண்ணணும். ஸோ 5z1 which is equal to இங்க நமக்கு இந்த ஆங்கிளை கால்குலேட் பண்றதுக்கு அகைன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய பேஸ் 1 இருக்கு அண்ட் ஹைட் 1 தான் இருக்கு. ஸோ tan inverse of 1/1 which is equal to 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ இண்டிவிஜுவலா எல்லா ஆங்கிள்ஸுமே கிடைச்சிருச்சு. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ summation 5p minus summation 5z which is equal to போல்ஸ் ஆங்கிள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 18.43 டிகிரி பிளஸ் 90 டிகிரி பிளஸ் 135 டிகிரி மைனஸ் ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. ஸோ அதனுடைய ஆங்கிள் வேல்யூ 45 டிகிரி. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 243
18.43 டிகிரி மைனஸ் 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் 5D கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் 5 which is equal to 180 டிகிரி மைனஸ் 5ஓட வேல்யூ 243.43 டிகிரி மைனஸ் 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் 18.43 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க கொஸ்டினுக்கான ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் வேல்யூ வந்து மைனஸ் 18.43 டிகிரி. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அண்ட் ஆங்கிள் ஆஃப் அரைவலை நம்ம கண்டுபிடிக்கணும். அரைவலுக்கான ப்ரொசீஜரும் வந்து சேம் தான். இங்கே நம்ம இண்டிவிஜுவலாக எப்படி போல்ஸ் கூட எப்படி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 180 டிகிரி மைனஸ் 5 போடுறதுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் 5 போட்டோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் அரைவல் நமக்கு கிடைக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த காம்ப்ளெக்ஸ் ஜீரோவை கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்கே ஆங்கிள் ஆஃப் டிபார்ச்சர் அப்படிங்கிறதுனால இந்த காம்ப்ளெக்ஸ் போல் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்.